அப்படியா? எந்தக் கோயில்? நீ தயாராக இருக்கும்போது அதை கண்டுகொள்வாய். ஏன் இந்த மெலுகர்கள் எப்பவும் புதிராவே பேசுறாங்க? பண்டிதரின் பேச்சு ரசித்ததோ இல்லையோ, சிவன் மையமாக புன்னகைத்தார். மேற்கொண்டு ஏதேனும் பேசி அவர் தன்னை வலுக்கட்டாயமாய் வெளியே தள்ளும் முன் தானே சென்று விடுவது உசிதம் என்று தோன்றியது. நேரமாச்சு பண்டிட்ஜி, விருந்தினர் மாளிகைக்கு திரும்பணும். சிவன் பணிவுடன் குனிந்து அவரது பாதங்களை தொட்டார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச கோயிலை நான் பாப்பேன்னு நம்புறேன். பண்டிதர் சிவனின் தலைமீது தன் கரத்தை வைத்து ஆசீர்வதித்தார். ஜெய் குரு விஸ்வாமித்ரா என்றார் மென்மையாக. ஜெய் குரு வசிஷ்டா. எழுந்த சிவன் படிகளில் இறங்கிச் செல்ல அவர் போவதை பார்த்தவாறு நின்ற பண்டிதரின் முகத்தில் பெருமித புன்னகை தவழ்ந்தது. தன் வாழ்வின் கர்மாவை நிறைவேற்ற துணையாக வரப்போகிறவனை கண்டுவிட்ட புன்முறுவல் அது. உன்னை இங்கே சந்தித்ததில் மகிழ்ச்சி எனக்கே கர்மசாதி. அவரது முணுமுணுப்பு தொலைவில் சென்றுவிட்ட சிவன் காதில் விழவில்லை. காலணி வைக்கும் இடத்திற்குச் சென்று அவற்றை பெற்றுக்கொண்ட சிவன் ஒரு காசை அளித்தார். பாதுகாவலனோ அதை வாங்க மறுத்துவிட்டான். நன்றி, ஆனால் இது தேவையில்லை. மெலுக அரசாங்கம் இலவசமாக வழங்கும் சேவை இது. அதானே, உங்க அரசாங்கம்தான் எல்லாத்துக்கும் வழி பண்ணியிருக்கே. சிவன் புன்னகைத்தார். நன்றி. காலணி கடைக்காரன் பதிலுக்கு புன்னகைத்தான். எங்கள் கடமையைத்தான் செய்கிறோம் ஐயா. கோயிலின் படிகளுக்குச் சென்ற சிவன் நிலவிய சூழலின் அமைதியை ரசித்தவாறு காற்றில் பரவிய நறுமணத்தை முகர்ந்தபடி அமர்ந்தார். உடல் முழுவதும் அபூர்வ இன்பம் பரவியது. அப்போதுதான் அது நிகழ்ந்தது. ஒவ்வொரு இதயமும் இந்த நொடி வராதா என்று ஏங்கும் தருணம். பூர்வ ஜென்மத்தில் பழைய வாசனையை மட்டுமே நினைவில் சுமந்தபடி இந்த ஜென்மத்திலும் அதை தேடி அலையும் நிமிடம். தெய்வங்களே அனுபவித்தறியாத, பிறர் அனுபவிப்பதை விரும்பாத, அதையும் மீறி உலகில் எங்கோ எப்போதோ வெகு சில அதிர்ஷ்டசாலிகள் உணர்ந்து திளைக்கும் அற்புதக் கணம். அவன் வாழ்வில் அவள் நுழையும் அந்த ஒரு தெய்வாம்சம் பொருந்திய கணம். தேரில் வந்தாள் அவள். அருகில் தோழியொருத்தி விளிம்புகளை பிடித்தபடி துணையிருக்க, குதிரைகளை மிகுந்த தேர்ச்சியுடன் செலுத்தியபடி கோயிலின் முன் வந்து நிறுத்தினாள். அலையாக புரளக்கூடிய கருங்கூந்தல் சிறிய முடிச்சாக முதுகுக்குப் பின் கட்டியிருந்தாலும் தப்பித்த சில கற்றைகள் முன்னெற்றியில் விழுந்து காற்றில் அழகிய கதக் நடனமே ஆடின. காந்தம்போல் பளிச்சிட்ட நீலக் கண்களும் ஏறக்குறைய தந்தம்போல் ஒளிர்ந்த உடலும் தேவதைகளையே பழித்தன. எனக்கு நிகர் உண்டா என்று சவால் விட்டன. நீள அங்கவஸ்திரத்தால் உடல் முழுதும் போர்த்தியிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்த சிவனின் மனக்கண் அதனுள் மறைந்திருந்த மெல்லியலாளின் கவர்ச்சியான வளைவுகளை வெளிச்சமிட்டது போல் உணர்ந்தது. தேரை மிக நேர்த்தியாக அதனிடத்தில் நிறுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டிய அவளது முகம் கச்சிதமான வடிவமைப்பிற்கு எடுத்துக்காட்டு போல் விளங்கியது. தேரில் இருந்து நளினமாக இறங்கியவளின் ஒவ்வொரு அசைவிலும் தைரியமும் தீர்மானமும் மிளிர்ந்தன. இன்னமும் ஆணவத்தின் கோர சுரூபத்தின் சாயை படராத நடை, கம்பீரம் விரவிய நடை, வெளியார் சட்டென்று உரிமையெடுத்துக் கொள்ள அனுமதிக்காத அதே சமயம் செருக்கு இம்மியும் இல்லாத தன்மை. வானில் நகரும் மழை நிரம்பிய கார்மேகத்தால் வசீகரிக்கப்பட்ட வறண்ட பூமி போல் சிவனின் பார்வை அவளிடமிருந்து அகலாமல் பதிந்திருந்தது. எம்மேல கருணை காட்ட மாட்டியா? பரிவாரத்திலிருந்து பிரிஞ்சு இவ்வளவு தூரம் தனியா வர்றது ஆபத்துன்னு தான் நான் இன்னமும் நினைக்கிறேன் தேவி என்றாள் தோழி. மற்றவங்களுக்கு சட்டம் தெரியாதுங்கிறதுக்காக நாம அதை மீறது நியாயமில்ல கிருத்திகா என்றாள் அவள். குலப்பெண்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பிரம்மதேவர் கோயிலுக்கு வந்து போகணும்னு ராமபிரானே சொல்லியிருக்கார். என் மெய்காப்பு படை வீரர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிருந்தாலும் அதை செய்யாம இருக்க போறதில்ல. சிவன் தன்னை கண்கொட்டாமல் பார்ப்பதை கவனித்தவளின் முகம் லேசாக மாறியது. மெல்லிய புருவங்கள் ஆச்சரியத்தில் மேலேறின. உடனேயே எரிச்சலுடன் சுருங்கின. அவள் முகத்தினின்றும் தன் கண்களை சிவன் எவ்வளவோ அகற்ற முயன்றும் முடியவில்லை. அவை அவர் வசம் இருந்தால்தானே. தாமே உயிர் பெற்றல்லவா அவளைச் சுற்றி சுற்றி வந்தன. கிருத்திகா தொடர மேலே ஏறிச் சென்றாள். படிகளின் உச்சிக்குச் சென்று கீழே பார்த்தவள் ஜாதிக் குறியீடு ஏதுமற்ற அந்த அயல் நாட்டான் இன்னும் சற்று தூரத்தில் வெட்கமே இன்றி தன்னை ஆவென்று பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டாள். திரும்பி மீண்டும் பிரதான வாயிலுக்குள் நுழைந்தவள் சரியான காட்டு மிராண்டி. கிருத்திகாவிடம் முணுமுணுத்தாள். நம்மளை காப்பாத்த இவங்க மத்தியிலேருந்துதான் ஒருத்தர் வரப்போறாராக்கும். அவள் பார்வையினின்று அகன்ற பிறகே சிவனுக்கு மீண்டும் மூச்சு திரும்பியது.
திகைத்து பிரமித்து நானா திசையிலும் சுழன்று கொண்டிருந்த கற்பனை லகானை பிடித்து இழுத்து ஒரு வழிக்கு அவர் கொண்டு வர முயலும் போதே புயலின் தாக்கத்தால் தடுமாறிக் கொண்டிருந்த மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பளிச்சென்று பதிவாகியது. இன்னொரு முறை அவளை பார்க்காமல் இந்த கோயிலை விட்டு நகர்வதில்லை. படிகளின் மீது மீண்டும் அமர்ந்தவரின் மூச்சும் பேச்சும் சாதாரண நிலைக்கு மெல்ல திரும்ப அவளது வருகையால் புனிதமடைந்த தன் சுற்றுப்புறங்களை புதிதாக பார்ப்பது போல் கவனித்தார். இடப்பக்கம் கோயில் வளாகத்துள் அவள் நுழைந்து திரும்பிய சாலை. அதோ ஆலமரத்தின் கீழ் அவள் கடந்து வந்த வெள்ளரிக்காய் வியாபாரி. உற்று பார்த்தார். அது சரி, அந்த வெள்ளரிக்காரை ஏன் எதையும் கூவி கூவி விக்கல? சும்மா கோயிலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு நிக்கிறான். நமக்கென்ன வந்தது? கண்களால் கோயிலின் முன்பகுதிக்கு மத்தியில் இருந்த அழகிய வாவியை இடப்பக்கமாக சுற்றி கொண்டு வந்த அவளது தேரின் பாதையை அளந்தார். வாவி தாண்டியவுடன் சட்டென்று வலப்பக்கம் ஒடித்து தோட்டத்தின் வாயிலில் நின்ற ஒரு ஆட்டு இடையனை தாண்டியிருந்தது தேர். அப்புறம் அந்த இடையனோட ஆடெல்லாம் எங்க? தேர் கோயிலுக்குள் நுழைந்து நிறுத்தப்பட்ட இடத்தை ஆராய்ந்தார் சிவன். அப்போதுதான் வளாகத்திற்குள் வந்த ஒருவன் ஏனோ கோயிலுக்குள் நுழைய முற்படாமல் தேரின் அருகில் தாமதிப்பதையும் கவனித்தார். இடையனை நோக்கி அவன் லேசாக தலையசைத்தது போல் தோன்றியது. இவை எல்லாவற்றையும் தன்னிச்சையாய் பதிவு செய்த மனம் அவற்றை ஒன்று திரட்டி யோசிக்கும் முன், ஆஹா, அவள் மீண்டும் வருகிறாள் போலிருக்கிறதே. சட்டென்று திரும்பினார். அதோ கிருத்திகா அமைதியாக பின்தொடர அவள் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தாள். ஊர் பெயர் தெரியாத ஜாதி குறியீடு ஏதுமற்ற இந்த அயல் நாட்டான் இன்னமும் தன்னை மரியாதையற்று வெறித்துக் கொண்டிருப்பதை கவனித்தவள் அவனிடத்தில் சென்றாள். மன்னிக்கணும், உங்களுக்கு ஏதாவது தேவையா? மென்மையுடன் ஆனால் உறுதி நிரம்பி வெளிப்பட்டது அவளது குரல். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவன் தடுமாறினார். உங்களை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதற்கு என்ன பதில் கூறுவது? அவளுக்கு புரியவில்லை. சொன்னது பட்டவர்த்தனமான பொய் என்றாலும் குரலில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கத்தான் செய்தது. அவள் வாய் திறக்கும் முன் கிருத்திகா பட்டென்று இடைமறித்தாள். யோ, அவங்க கிட்ட சொல்றதுக்கு இதுதான் கிடைச்சதா உனக்கு? நறுக்கென்று அவளை இறக்கும் விதமாக சிவன் பதில் சொல்லும் முன் ஓரக்கண்ணில் ஒரு விஷயம் சட்டென்று பதிந்தது. அந்த வெள்ளரிக்காய் வியாபாரி ஏன் திடீரென்று எழுந்து நிற்கிறான்? போர்த்தியிருந்த சால்வையை உதறிவிட்டு அவன் கையில் இருப்பது என்ன, வாளா? அந்த இடையனும் தேருக்கு அருகில் நின்றிருந்த மனிதனும் கூட வாட்களுடன் சண்டைக்கு தயாராய் நின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவன் தன் வாளையும் உருவிக்கொண்டு மனம் கவர்ந்தவளை பின்னே தள்ளி பாதுகாக்க இடக்கையை நீட்டினார். அவளோ நீண்ட அவரது கரத்திலிருந்து லாகவமாய் நழுவிக்கொண்டு அங்கவஸ்திரத்திற்குள்ளிருந்து தன்னுடைய வாளை உருவ தன்னை மீறிய ஆச்சரியத்துடன் அவள் மீது பெருமிதம் ததும்பிய பார்வை ஒன்றை சிவன் சட்டென்று வீசினார். எதிர்பாராத தாக்குதலில் உதவிக்கு வந்த இந்த துணையை எண்ணி அவளது கண்களும் அவரை நோக்கி பளிச்சிட்டன. கோயிலுக்குள்ள ஓடிடு! கிருத்திகாவை நோக்கி அடிக்குரலில் கிசுகிசுத்தாள். எல்லாம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இரு. தேவி! கிருத்திகா மறுக்கத் தொடங்கினாள். போ! உத்தரவு பிறந்தது. கிருத்திகா திரும்பி படிவழியே கோயிலுக்குள் ஓடினாள். சிவனும் அந்த பெண்மணியும் யுத்தம் புரிய ஆயத்தமாகும் இரு வீரர்கள் போல் எதிர்வரும் ஆபத்தை எல்லா திசைகளிலும் ஆராய்ந்து காத்துக்கொள்ள ஒருவருக்கொருவர் முதுகை கொடுத்தபடி தயாராய் நின்றனர். 3 எதிரிகளும் அவர்களை தாக்க பாய்ந்தனர். இன்னும் 2 மரங்களின் பின்னிருந்து குதித்தனர். இடையன் சற்றென்று சிவனை நோக்கி முன்னேற அவர் தற்காப்பு முயற்சியில் வாளை உயர்த்தினார். இடையன் தன்னை நோக்கி ஆத்திரத்துடன் வரும்பொருட்டு பக்கவாட்டில் அதை கீழ்நோக்கி செலுத்தினார். இடையன் சந்தர்ப்பத்தை இழக்க மனமில்லாமல் வாளை தன் மார்பு நோக்கி நீட்டுவான். கீழிருந்து தான் அவன் நெஞ்சில் வாழ்பாய்ச்சி கொன்றுவிடலாம் என்று கணக்கிட்டார். அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இடையன் பக்கவாட்டில் திரும்பிய சிவனின் செய்கையை பயன்படுத்திக் கொண்டு அவரது தோளை தாக்க முயன்றான். சிவன் தன் வலக்கையை சற்றென்று உயர்த்தி கண்களில் வக்கிரம் பொங்க இடையனின் மார்புக்கு குறுக்காக ஆழச் செலுத்தினார். அவன் தடுமாறி விழ இன்னொரு எதிரி வலப்புறத்தினின்று வந்தான். போர் முறைகளில் கற்றுத் தேராதவன் போல் தோன்றியது. அவன் வீசிய தூரத்திலிருந்து வாள் அதிக சேதம் ஏற்படுத்தப் போவதில்லை. அதை தடுக்கும் பொருட்டு பின்வாங்கிய சிவன் நர்விசாக தன் வாளை கீழிறக்கி எதிராளியின் தொடையில் ஆழப் பதித்தார். வலியில் துடிதுடித்து அலறியவாறு இவனும் பின்வாங்க இடப்பக்கமிருந்து இன்னொரு எதிரி வந்து குதித்த போது சிவனுக்குள் முதலாய் என்னவோ நிரடியது. இந்த தாக்குதல் விசித்திரமாயிருக்கிறதே. இன்னது செய்ய வேண்டும் என்பதை இவர்கள் உணர்ந்தே இருந்தார்கள்.
போர் பயிற்சியில் தேர்ந்த வீரர்கள்தான். ஆனால் சிவனையும் அந்த பெண்ணையும் சுற்றி சுற்றி ஆட்டமாய் ஆடி அவர்கள் தாக்கிய விதம்தான் புதிராயிருந்தது. கொலை அல்ல, காயப்படுத்துவது மட்டுமே அவர்கள் குறிக்கோள் என்று தோன்றியது. இந்த ஜாக்கிரதை உணர்வுதான் அவர்களது பலவீனம். இதனாலேயே அவர்களை வீழ்த்தி பின்னுக்கு தள்ளுவதும் எளிதாக இருந்தது. இடப்பக்கமிருந்து வந்த இன்னொரு தாக்குதலை புறந்தள்ளிய சிவன் அவனது தோளில் வாளை பாய்ச்சினார். இடக்கையால் சிவன் தன் வாளை அவன் உடலிலிருந்து பிரிக்க அவன் வலியில் அலறினான். எதிராளிகள் படிப்படியாகச் சோர்ந்து கொண்டிருந்தனர். இவ்வளவு காயங்களுடன் வலி வேதனையுடன் அவர்களால் தொடர்ந்து போரிட முடியாது. சட்டென்று மரங்களுக்கு பின்னிருந்து இரு கரங்களிலும் வாளேந்தி சுழற்றியவாறு கிங்கரன் போல பிரம்மாண்டமான ஒரு மனிதன் புறப்பட்டு வந்தான். தலை முதல் கால் வரை கருப்பு அங்கியொன்றை அணிந்திருந்தவனின் முகமூடிக்கு பின்னால் ஒளிந்திருந்தது. சிறிய பருப்பு போன்ற உணர்ச்சியற்ற கண்களும் சதைப்பற்றான கைகளும் மட்டுமே வெளியே தெரிந்த பகுதிகள். போரிட்டு கொண்டிருந்த தன் வீரர்களுக்கு நறுக்கென்று ஏதோ கட்டளை பிறப்பித்தவன் சிவன் மற்றும் அந்த பெண்ணின் மீது பாய்ந்தான். பெரிய ஆகிருதி அதிவிரைவான தாக்குதல் புரிய முடியாமல் தடுத்தாலும் அவனது கைகள் மிகுந்த பலமும் திறனும் பெற்றவை. மெதுவான அசைவிற்கு ஈடுகொடுத்து இயங்கின. மற்றவர்கள் காயம்பட்டோரையும் விழுந்துவிட்டவர்களையும் தூக்கிக் கொண்டு நகர்வதை சிவன் ஓரக்கண்ணால் கவனித்தார். அவனைச் சேர்ந்தோர் பின்வாங்க முகமூடி அணிந்தவன் அற்புதமாக பின்பக்கமிருந்து போர் புரிந்தான். அவன் அணிந்திருந்த முகமூடி போரில் அவனது ஓரப் பார்வைக்கு மிகுந்த குந்தகம் விளைவிக்கும் என்பதை சிவன் கண்டுகொண்டார். இதை எப்படி தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது? இடப்பக்கம் சட்டென்று நகர்ந்தவர் தன் அருகில் போரிட்ட பெண்மணி அவனை வீழ்த்தும் பொருட்டு வாளை வேகமாய் வீசினார். ஆனால் முகமூடி எதற்கும் தயாராயிருந்தான். லேசாக பின்னுக்கு நகர்ந்து சிவனின் வீச்சை வலக்கரத்தால் லாகவமாக முறியடித்தான். அவன் மணிக்கட்டிலிருந்து தொங்கிய தோல் கங்கணத்தில் விசித்திரமான குறியீடு ஒன்று ஆழமாக பொறிக்கப்பட்டிருந்தது. சிவன் மீண்டும் தன் வாளை ஓங்க முகமூடி சுலபமாக அதன் வீச்சிலிருந்து நகர்ந்து கொண்டான். பக்கவாட்டிலிருந்து அந்த பெண்மணி ஓங்கிய வாளை இடக்கையால் சமாளிப்பதும் அவனுக்கு கடினமாக இல்லை. அவர்களது வீச்சிலிருந்து தன்னை காத்து கொள்ளும் தூரத்தில், அதே சமயம் அவர்களது கவனம் முழுதும் தன்னுடன் போர் செய்வதிலேயே இருக்குமாறு தன்னை நிறுத்தி கொண்டான். சட்டென்று அந்த முகமூடி ஓரடி பின்வாங்கினான். வாள் என்னவோ சிவனையும் அந்த பெண்மணியையும் நோக்கி ஆபத்துடன் நீண்டுதான் இருந்தது. அவனுடன் வந்த மற்றவர்கள் மரங்களிடையே மறைந்து விட்டனர். சற்று இடைவெளி விட்டு முகமூடியும் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினான். அவனை துரத்தி கொண்டு போகலாம் என்ற எண்ணத்தை சிவன் ஒரு நொடியில் கைவிட்டார். இதை எதிர்பார்த்து அவர்கள் அவரை சிறைப்பிடிக்க காத்திருக்கலாம் அல்லவா? தன் அருகில் அதுவரை போர் செய்த வீராங்கனையை ஏறிட்டார். உங்களுக்கு ஒண்ணுமில்லையே? இல்ல என்றாள் அவள் தீவிரமான முகபாவத்துடன். உங்களுக்கு? பெருசா ஒன்றும் இல்லை, சிரித்தார். பொழைச்சுப்பேன். அம்மா! கோயில் படிக்கட்டுகளில் கிருத்திகா மூச்சு வாங்க தடதடவென்று இறங்கி வந்தாள். உங்களுக்கு ஒண்ணுமில்லையே? இல்ல என்றாள் அவள். இந்த அயல் நாட்டுக்காரருக்குத்தான் நன்றி சொல்லணும். கிருத்திகா சிவனிடம் திரும்பினாள். ரொம்ப நன்றி. நீங்க எப்பேற்பட்டவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அவள் வார்த்தைகளை சிவன் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. கிருத்திகாவின் எஜமானியையே பித்து பிடித்தது போல் பார்த்து கொண்டிருந்தார். தழும்பிக் கொண்டு வந்த சிரிப்பை கிருத்திகா மிகுந்த பிரயத்தனம் செய்து அடக்கிக் கொண்டாள். அப்பேற்பட்ட அந்த பெண்ணரசியோ கூச்சம் தாங்காமல் கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். மன்னிக்கணும் என்றாள் பணிவுடன். ஆனா இதுக்கு முன்ன நாம சந்திச்சதில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதில்ல, சிவன் புன்னகைத்தார். எங்க ஜனத்துல பொம்பளைங்க பொதுவா சண்டையில எல்லாம் கலந்துக்கிறது இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. பொம்பளையா இருந்தாலும் சுமாராவே கத்தி சண்டை போடுறீங்க. அடச்ச, என்ன உளறிக்கிட்டு இருக்கேன் நான். என்ன சொன்னீங்க? அவளது குரலில் லேசான கடுமை நுழைந்தது. பொம்பளையா இருந்தாலும் என்ற வார்த்தைகளுக்குத்தான். காட்டு மிராண்டியா இருந்தாலும் நீங்களும் சுமாராவே சண்டை போடுறீங்க. எது சுமாராவா? நான் பயங்கரமான கத்திச்சண்டை வீரன்ல. சோதிச்சு பார்க்குறீங்களா? மூடு வாய மூடே முட்டாளே, என்ன பேத்தரே. இப்படி பேசியா அவன் மனசை கவர்றது? அவள் முகத்தில் பழைய லேசான செருக்கு கலந்த கம்பீரம் மீண்டும் நிலை கொண்டது. உங்ககிட்ட கத்திச்சண்டை போடுறதுல எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக, அதாவது உங்கள் கூட சண்டை போடணுங்கிறது என் எண்ணம் இல்லை. கத்திச்சண்டை எனக்கு நல்லா வரும்னு சொல்ல வந்தேன். வேறு சில விஷயங்களும் நல்லா செய்வேன். வாயில் தப்பாக வந்துருச்சு. நான் சொல்ல வந்தது என்னென்னா,
நீங்களே சண்டை போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல வீரர் நீங்க. இல்ல, அதாவது வீராங்கனைன்னு சொல்ல வந்தேன். வீரமான பொண்ணு. சொல்லப்போனா நீங்க எப்பேற்பட்ட பொண்ணுன்னு உளறி கொட்டி கிளறி மூடினார் சிவன். எப்போது வாக்குவன்மை அதிகம் தேவையோ அப்போது அது அவரை நிர்கதியாக்கிவிட்டது நிஜம். அப்பாவித்தனம் கலந்த அந்த இனிய பிதற்றலை கேட்டு கிருத்திகா சிரிப்பை அடக்கிக் கொண்டு தலைகுனிந்தாள். அவள் எஜமானிக்கோ அளவுக்கதிகமாய் உரிமை எடுத்துக்கொள்ளும் அவன் நாவை அடக்க வழி தேடும் அளவு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது. ஆனாலும் என்ன செய்வது? உயிரை காப்பாற்றி தொலைத்து விட்டான். மெலூக கோட்பாடுகள் அவளை கட்டி போட்டன. அயல்நாட்டாரே, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. என் உயிரை காப்பாத்திட்டீங்க. அதுக்கு நான் நன்றியுடையவளாய் இருப்பேன். என்னைக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்னை வந்து பார்க்கலாம். உதவி தேவையில்லைனாலும் வந்து பார்க்கலாமா? சீச்சி, என்ன பேசுறேன் நான்? யாரிடம் என்ன பேசுகிறோம் என்று அறியாமல் பிதற்றும் ஜாதி குறியீடு அற்ற அந்த காட்டானை முறைத்தாள் அவள். பெரும் பிரயத்தனம் செய்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நமஸ்தே என்றாள் மிக பணிவுடன். அத்துடன் அந்த உயர்குலத்து பெண்ணரசி செல்ல திரும்பினாள். கண்களில் மிகுந்த மரியாதையுடன் சிவனை ஏறிட்ட கிருத்திகா தன் எஜமானி செல்ல எத்தனித்தவுடன் அவசரமாக பின்தொடர்ந்தாள். சிவனும் அவர்களுடன் நடைபோட்டார். பேரையாவது சொல்லிட்டு போங்களேன். அவள் திரும்பி சிவனை பார்த்த பார்வையில் மிகுந்த தீவிரம் காணப்பட்டது. என்னைக்காவது உங்க உதவி எனக்கு தேவைன்னே வச்சுக்குங்க. சிவன் உள்ளார்ந்த நெகிழ்வுடனே சொன்னார். உங்களை எங்கேன்னு தேடுறது? தன் நிலையிழந்து நின்ற அவள் ஒரு நொடி மௌனமானாள். இதுவும் நியாயம்தான் என்று தோன்றியது. பிறகு கிருத்திகாவை நோக்கி தலையசைத்தாள். தேவகிரி வந்தா எங்களை பார்க்கலாம் என்றாள் கிருத்திகா. தேவி சதின்னு யாரை வேணும்னாலும் கேளுங்க, சொல்லுவாங்க. சதி. அற்புத அழகு வாய்ந்த அந்த சொல்லை சிவன் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டார். என் பேர் சிவா. நமஸ்தே சிவா. எப்பவாவது உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டா நிச்சயம் செய்வேன், இது உறுதி. கிருத்திகா தொடர அவள் தேரில் ஏறிக்கொண்டாள். லாகவமாக தேரை திருப்பியவள் குதிரைகளை மிதமான வேகத்தில் செலுத்திக் கொண்டு பின்புறம் ஒரு பார்வை கூட பார்க்காமல் கோயிலில் இருந்து பறந்தாள். அவள் மறையும் வரை சிவன் பார்த்து கொண்டு நின்றார். மறைந்த பிறகு தரையில் சிதறிய புழுதியை பொறாமையுடன் வெறித்தார். அவளை தொட்ட பெருமையை அடைந்தவை அல்லவா? இந்த நாடு எனக்கு பிடிச்சு போயிரும் போல இருக்கே. இந்த பயணம் தொடங்கிய நாள் முதலாக இல்லாத உற்சாகத்துடன் சிவன் விருந்தினர் மாளிகையை நோக்கி நடந்தார். முகத்தில் புன்னகை படர்ந்தது. மெலூகர்களின் தலைநகரை எட்டுவதில் அவருக்கு இப்போது புதிய ஆவல் தோன்றியிருந்தது. சீக்கிரம் தேவகிரி போகணும். தெய்வங்களின் இருப்பிடம். என்ன? பரபரப்புடன் சிவனிடம் பாய்ந்து வந்த நந்தி அவரது மேனியை தீவிரமாக ஆராய்ந்தார். உங்களை தாக்க முயன்றார்களா? யார்? பொறுமை நந்தி. சிவன் புன்னகைத்தார். தண்ணியில 2 பேரும் தான் விழுந்தோம். ஆனா என்னை விட நீங்க தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. லேசான காயம்தான், பெருசா ஒண்ணுமில்ல. வைத்தியர்கள் அதுக்கும் கட்டு போட்டுட்டாங்க. இப்ப சரியா போச்சு. மன்னிக்க வேண்டும் பிரபு. தங்களை தனியே விட்டது என் தவறு. இனியொரு முறை இவ்வாறு நடக்காது. என்னை மன்னிப்பீர்களா? சிவன் நந்தியை மீண்டும் படுக்கையில் மெல்ல சாய்த்தார். அதுக்கெல்லாம் என்ன அவசியம் நண்பரே? இதுல உங்க தவறு எங்க? அமைதியா இருங்க. இவ்வளவு படபடப்பு உடம்புக்கு நல்லதில்லை. நந்தி சற்று நிதானமடைந்த பிறகு சிவன் தொடர்ந்தார். எங்களை அவங்க கொல்ல முயற்சி பண்ணதா தோணல. ரொம்ப விசித்திரம்தான். எங்களை என்றால்? என்னோட 2 பெண்களும் இருந்தாங்க. இருந்தாலும் அவர்கள் யாராக இருக்க முடியும் என்றார் நந்தி. பயங்கரமான எண்ணம் ஒன்று அவர் மனதில் உதித்தது. ஒருவேளை உங்களை தாக்கியவர்கள் கழுத்தில் பிறைச்சந்திரன் பொறித்த மாலை அணிந்திருந்தார்களா? இல்ல. சிவன் புருவங்களைச் சுருக்கி யோசித்தார். ஒரே ஒருத்தன் ரொம்ப அற்புதமா வாழ்வீசினான். எங்களை தாக்கினவங்கள பெரிய வீரன் அவன்தான். தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்ப மூடின அங்கிய போட்டுக்கிட்டு இருந்தான். முகமூடியும் தான். நீங்கள்லாம் வண்ண திருவிழாவில் மாட்டிக்குவீங்களே, அந்த மாதிரி. அது என்ன விழா? ஹோலி என்று அழைப்போம் பிரபு. ஹோலி முகமூடி மாதிரி தான். கண்ணும் கையும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. சட்டுன்னு அடையாளம் சொல்லணும்னா ஒரு தோல்கங்கணம் மட்டும்தான் மனசுல பதிஞ்சது. அதுல ஒரு விசித்திரமான குறியீடு கூட. அது என்ன? அருகில் எழுதுவதற்கென்று இருந்த மேஜை மேலிருந்த ஓலைச்சுவடியையும் சிறு துண்டு கரியையும் எடுத்த சிவன் அதை வரைந்தார். நந்தி புருவத்தைச் சுருக்கினார். முன்காலத்தில் சிலர் இந்த குறியீட்டை பயன்படுத்தியது உண்டு.
ஓம் என்பார்கள். ஆனால் இப்போது யார்? ஓம்? கேள்வி எழுப்பினார் சிவன். எங்கள் மதத்தின் மிக புனிதமான வார்த்தை இது பிரபு. ஆதி காலத்தில் இயற்கையே ஒலிவடிவமாய் இந்த ஒரு சொல்லில் உருவெடுத்ததாக நம்பப்படுகிறது. பல்லாயிரம் வருடங்கள் எழுத்துருவாக இதை பயன்படுத்துவதே அவமரியாதை என்று எங்கள் மக்கள் பயந்தனர். எழுத்திற்கு அப்பாற்பட்டதாக கருதப்பட்டது இது. அப்படின்னா இந்த குறியீடு எப்படி உருவாச்சு? மிக பல 1000 ஆண்டுகளுக்கு முன் ஏறக்குறைய இந்தியா முழுவதையும் ஜெயித்து தன் வெண்கொற்ற குடை நிழலின் கீழ் ஆட்சி செய்த பரத மன்னரால் உருவாக்கப்பட்டது பிரபு. சந்திரவம்சிதான் என்றாலும் எங்கள் மதிப்பையே பெருமளவு ஆற்றலுள்ளவராக திகழ்ந்தார். இன்னும் எங்கள் நாட்டினருக்கிடையில் ஓயாமல் நடந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு சூரியவம்சி இளவரசியை கூட மணந்து கொண்டார். சந்திரவம்சினா யாரு என்றார் சிவன். எங்களுக்கு எல்லா விதத்திலும் எதிர்மறையான மனிதர்களை உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரபு. அவர்கள் சந்திரனின் வழிவந்த அரசர்களின் மக்கள். அதாவது சந்திரனின் பாதையை வச்சுத்தான் வருஷத்தையும் மாசங்களையும் கணக்கிடுவாங்க இல்ல? ஆம் பிரபு. கேடுகட்ட மானங்கெட்ட மதிகெட்ட மரபினர், சோம்பேறிகள். எந்த கோட்பாடுகளுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் மனச்சாட்சிக்குமே தங்களை உட்படுத்திக் கொள்ளாத மக்கள். சுத்த க்ஷத்திரியர்களைப் போலல்லாமல் மறைந்திருந்து தாக்கும் கோழைகள். அவர்களை ஆளும் அரசர்களே உண்மைக்கு புறம்பானவர்கள். தன்னலம் ஒன்றையே பின்பற்றுபவர்கள். ஏன், மனித இனத்துக்கே அவர்கள் ஒரு சாபக்கேடு. அதெல்லாத்தையும் விடுங்க. இந்த ஓம் குறியீட்டுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பரத மன்னர் வாழ்ந்த காலத்தில் சந்திர வம்சத்திற்கும் சூரிய வம்சத்திற்கும் இடையேயான ஒற்றுமையின் அடையாளமாக இந்த குறியீட்டை உருவாக்கினார். இதன் வெண்மையான மேல் பகுதி சந்திரவம்சிகளை குறிக்கும். சிவப்பான கீழ்ப்பகுதி சூரியவம்சி. இவை இரண்டும் கலந்த வாழ்வின் சிறந்த மார்க்கமே மஞ்சள் சிவப்பாக வெளியே நீளும் வளைவு. அதற்கு மேலே சற்று வலப்பக்கத்தில் இருக்கும் பிறைச்சந்திரன் முன்காலத்தில் வழங்கப்பெற்ற சந்திரவம்சி குறியீடு. அதன் தலைமேல் சூரியன் இருக்கிறதல்லவா, அது சூரியவம்சிகளின் அடையாளம். தேவர்களே ஆசீர்வதித்த அங்கீகரித்த உடன்படிக்கை என்பதை எல்லோரும் உணரும்படியாக இதை ஓம் என்று வழங்க வேண்டும் என மன்னர் பரதர் ஆணை பிறப்பித்தார். அப்புறம் என்னாச்சு? என்ன நடக்கும்? எதிர்பார்த்தபடி மன்னர் பரதரின் காலத்தோடு அவரது நல்லெண்ணமும் ஒழிந்தது. சந்திரவம்சிகளும் அவர்களது குணத்திற்கேயுரிய கபட நாடகங்களையும் தீய வழிகளையும் மேற்கொண்டனர். மீண்டும் யுத்தம் தொடங்கியது. ஓம் என்ற சொல்லே மக்கள் மனதிலிருந்து நீங்கியது. அதன் குறியீடே மறைந்து வழக்கொழிந்து போய் பண்டைய காலத்தில் இருந்தபடி மீண்டும் சுத்தமான ஒலி வடிவமாக மட்டும் நிலைத்து விட்டது. ஆனா அந்த முகமுடியோட கங்கணத்துல இருந்த குறியீட்டுல எந்த வண்ணமும் இல்ல, முழு கருப்பு தான். சில இடங்களில் வெறும் கோடாகவும் தெரியல, பாம்புகளை வரைஞ்சிருந்தாப்புலதான் இருந்தது. நாகன்! பதற்றத்துடன் முணுமுணுத்த நந்தி தன் கழுத்தில் தொங்கிய ருத்ரமாலையை அவசரமாக தொட்டுக்கொண்டு பாதுகாப்பு கவசம் ஒன்றை மெல்லிய குரலில் உச்சரித்தார். நாகர்கள் இப்ப எங்கிருந்து வந்து தொலைஞ்சாங்க என்றார் சிவன். சபிக்கப்பட்ட பிறவிகள் பிரபு. நந்திக்கு மூச்சு வாங்கியது. முன்ஜென்மங்களில் செய்த கொடிய பாவங்களின் விளைவாக கோரமான உருவங்களுடனும் உடற்கோளாறுகளுடனும் பிறந்தவர்கள். 2க்கு மேற்பட்ட கைகள் அல்லது கடூரமான அழகற்ற முகம், இப்படி. என்றாலும் அசாத்தியமான உடற்கட்டும் பல சக்திகளும் படைத்தவர்கள். நாகன் என்ற சொல்லை கேட்டாலே எங்கள் மக்கள் குலை நடுங்குவார்கள். ஏன், சப்த சிந்துவில் வாழும் உரிமை கூட நாகர்களுக்கு கிடையாது. சப்த சிந்து நம் நாடு பிரபு. 7 நதிகள் பாயும் தேசம். சிந்து நதி, சரஸ்வதி, கங்கை, யமுனை, சரையு, பிரம்மபுத்திரா மற்றும் நர்மதா. நாங்கள் சூரியவம்சிகளும் சந்திரவம்சிகளும் இங்குதான் வாழ வேண்டும் என்பது பிரபு மனுவின் ஆக்ஞை. சிவன் தலையாட்ட நந்தி தொடர்ந்தார். நாகர்களின் நகரம் எங்களது எல்லையை தாண்டி நர்மதாவிற்கு தெற்கே உள்ளது பிரபு. அவர்களை பற்றி பேசுவது கூட மிக பெரும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனா நாகர்கள் என்ன ஏன் தாக்கணும்? மெலுகர்கள் மேலேயே பாய வேண்டிய அவசியம்தான் என்ன? அந்த கேடுகட்ட சந்திரவம்சிகள் தான் காரணம். நந்தி பற்களை கடித்துக்கொண்டு தனிந்த குரலில் அவர்கள் மீது
தாராள சாபங்களைத் தொடுத்தார். எதற்குத்தான் அந்த இரட்டை வேட நாசகாரர்கள் துணிய மாட்டார்கள்? அசுரகுணம் கொண்ட நாகர்களை நமக்கு எதிராக ஏவிவிடும் அளவிற்கு போய்விட்டார்கள். நம்மேல் எப்படியேனும் பழி தீர்த்து கொள்ளும் ஒரே காரணத்திற்காக எந்த அளவிற்கு பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் என்பதை என்றேனும் உணர்வார்களா தெரியவில்லை. சிவனின் புருவங்கள் நெறிந்தன. அந்த நாகனின் தாக்குதல் அவருக்கு நன்கு நினைவிருந்தது. ஏதோ ஒரு வீரர் குழுவின் கட்டளைகளை சிரமேற்கொண்டு நிறைவேற்றுவது போல் அவனது நடவடிக்கைகள் இருக்கவில்லை. சொல்லப்போனால் அந்த குழுவிற்கு அவன்தான் தலைவன் போல நடந்து கொண்டான். அவர்கள் தேவகிரியை அடைய இன்னும் 1 வாரம் பிடித்தது. மெலுகர்களின் தலைநகரம் சட்லஜ் மற்றும் யமுனா நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் வெளிப்பட்ட சரஸ்வதியின் மேற்கு கரையில் துலங்கியது. ஆனால் அந்த பிரம்மாண்ட நதியின் கம்பீரம் இப்போது சற்று மங்கித்தான் போயிருந்தது. அகலமும் வெகுவாய் சுருங்கியிருந்தது. இந்த நிலையிலும் அவளது ஆகிருதி பார்ப்போர் பிரமிக்கும்படி இருந்தது. பெருமையை பறைசாற்றிக் கொண்டுதான் இருந்தது. பஞ்சாபின் கரைபுரண்டு அடித்துச் செல்லும் பிற நதிகளைப் போலல்லாமல் சரஸ்வதி அமைதியே உருவாக நடந்தாள். தன் அந்திம காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து விட்டாள் போலும். ஆனாலும் ஆக்ரோஷமாக பாய்ந்து தன் இருப்பையும் வாழ்வுரிமையையும் அவள் நிலைநாட்டிக் கொள்ள விரும்பவில்லை. தேடி வருவோருக்கெல்லாம் முடிந்த வரையில் தன்னிடம் ஏராளமாய் பொதிந்திருந்த இயற்கை எனும் பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தே நகர்ந்தாள். அவள் கரையில் வானளாவி மதர்த்து நின்ற தேவகிரி அமைதியாக ஓடிய சரஸ்வதிக்கு எல்லா வகையிலும் நேர்மாறாக காட்சியளித்தது. பல மெலூக நகரங்களைப் போல் இதுவும் சரஸ்வதியின் வெள்ளப் பெருக்கிலிருந்தும் நகரைச் சூறையாட முயலும் பகைவரிடமிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு தரைமட்டத்திலிருந்து உயர்ந்த பிரம்மாண்ட மேடைகளின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் மற்ற நகரங்களுக்கும் தேவகிரிக்கும் ஒரு வித்தியாசம்: பரப்பளவு. மிகப்பெரிய 3 மேடைகளின் மீது கம்பீரமாக எழுப்பப்பட்டிருந்த இந்நகரம் சுமார் 350 ஹெக்டேர்களில் பறந்து விரிந்திருந்தது. ஏறக்குறைய 8 மீட்டர் உயரம் கொண்ட மேடைகள் 3ம் அளவாக வெட்டப்பட்ட பெரும் பாறைகளும் இடையிடையே நறுவிசாக வைத்து பூசப்பட்ட செங்கற்களையும் அரணாக கொண்டு திகழ்ந்தன. மேடைகளில் 2 தாம்ரா மற்றும் ரஜத், அதாவது தாமிரம் வெள்ளி என்று பெயர் சூட்டப் பெற்று சாமானியர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்தன. 3வது மேடையான ஸ்வர்ணம், அதாவது தங்கம், அரச மாளிகைகளுக்கென்றே பிரத்யேகமாய் அமைந்திருந்தது. தரைத்தளத்திலிருந்து எழும்பி செங்கற்களாலும் கருங்கற்களாலும் சமைக்கப்பட்ட பாலங்கள் மூலம் மேடைகள் 3ம் இணைக்கப்பட்டிருந்தன. நகரின் சுற்றுச்சுவர்கள் இந்த பிரம்மாண்ட மேடைகளைச் சுற்றி வானை முட்டிக்கொண்டு நிற்க, ஒவ்வொன்றின் வெளிப்புறத்திலும் மிக கூர்மையான கொம்புகள் நீட்டிக்கொண்டிருந்தன. பகைவர் வரவை சுலபமாக கணித்து அவர்களை அழிக்கும் பொருட்டு ஆங்காங்கே கோட்டை கொத்தளங்கள் பெருவாரியாக திகழ்ந்தன. இதுகாரும் இப்பேற்பட்ட அற்புத நகரத்தை சிவன் கண்ணால் கண்டதே இல்லை. இம்மாதிரி ஒரு நகரை உருவாக்கியதுதான் மனிதகுலத்தின் மிகப்பெரிய சாதனையாக இருக்க வேண்டும் என்றும் எண்ணமிட்டார். சிவனின் பரிவாரம் மரப்பாலத்தை கடந்து கூர்கொம்பு பரப்பையும் தாண்டி தாம்ரா மேடைக்கு வந்து சேர்ந்தது. பாலத்தின் அடிப்பகுதியை உலோகக் கம்பிகள் கொடுத்து பலப்படுத்தியிருந்தனர். கடக்கும் குதிரைகளும் தேர்களும் சறுக்காத வண்ணம் மேற்புறத்தில் சொரசொரப்பான சுட்ட செங்கல் பாவி இருந்தது. நாடு முழுவதும் இவ்வகையான செங்கற்களை சாம்ராஜ்யத்தில் பரவலாக பார்த்திருந்த சிவனுக்கு அவற்றில் ஏதோ சூட்சுமம் இருப்பதாக பட்டது. நந்தியிடம் திரும்பி, இந்த செங்கல் எல்லாம் தயாரிக்க தனிப்பட்ட முறை ஏதாவது இருக்கா? ஆம் பிரபு. நந்தி சற்று ஆச்சரியத்துடன் அவரை ஏறிட்டார். மெலுகாவின் அத்தனை செங்கற்களும் எங்கள் தலைமை கட்டிடக்கலை நிபுணர் வகுத்துள்ள விதிமுறைகளை பின்பற்றியே தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இதை எப்படி ஊகித்தீர்கள்? எல்லாமே அச்சுல வார்த்தா மாதிரி ஒரே நீள அகலத்தில் இருக்கிறத வச்சுத்தான். எதிலும் உயர்வையே காண விழையும் தன் நாட்டின் இணையற்ற பெருமையை நினைத்து நந்தியின் முகம் பூரிப்பால் மலர்ந்தது. தன் பிரபுவின் நுண்ணறிவையும் ஆழ்ந்த கவனிப்பு திறன் குறித்தும் தான். பாலத்தின் முடிவில் மேடை தொடங்க குதிரை மற்றும் தேர்களுக்கு வசதியாக பாதை சாய்மானமாக ஒரே மிதமான வளைவுடன் சரிவின் மீது உயர்ந்தது. இது தவிர கால்நடையாகச் செல்பவர்களுக்கென ஒருபுறம் அகலமான படிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. சரிவைச் சுற்றி மேடையும் சுற்றுச்சுவர்களும் மிகச் செங்குத்தாய் உயர்ந்திருக்க, மறுபக்கம் அதல பாதாளம்தான். இந்த திசையிலிருந்து எதிரிகள் முட்டாள்தனமாக நகரை தாக்க முயற்சித்தால் மரணப்பள்ளத்தாக்கில் விழுந்து மடிவார்கள் என்பது நிச்சயம். தேவகிரியின் பிரம்மாண்டமான கதவுகள்
தான் இதுவரை பார்த்திராத ஒருவித உலோகத்தால் உருவாக்கப்பட்டிருந்ததை சிவன் கவனித்தார். அது இரும்பு என்றும் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் நந்தி விவரித்தார். இருக்கும் உலோகங்களிலேயே அதுதான் மிக கடினமானதாம். என்றாலும் மூலக்கனிமம் அரிதாகவே கிடைப்பதால் இரும்பின் விலையும் மிக அதிகம் என்பதையும் எடுத்து கூறினார். மேடை வாயிலில் கதவுகளுக்கு மேல் சூரிய வம்சிகளின் சின்னம் பளிச்சென்ற சிவப்பு வட்டம், அதைச் சுற்றி எல்லா திசைகளிலும் சிதறிப் பாயும் ஒளிக்கிரணங்கள் பிரகாசமாய் துலங்கியது. அதன் கீழ் அவர்களது வாழ்வின் ஆதாரமான தாரக மந்திரமும் செதுக்கப்பட்டிருந்தது. சத்தியம், தர்மம், மானம், இதுவரை பார்த்தவையே சிவனை பேரதிசயத்தில் ஆழ்த்தியிருந்தன. ஆனால் வாயிலுக்குள் மேடையின் உச்சியிலிருந்து அவர் நகரை கண்ணுற்ற போது அதன் நேர்த்தியும் எளிமையும் பேச்சு மூச்சற்றுச் செய்துவிட்டன. சீரான சாலைகள் நகரம் முழுவதையும் சதுரங்களாக பிரித்தன. நடந்து செல்வோர் வசதிக்கென ஒரு ஓரமாய் நடைபாதைகள், சாலையில் ஆங்காங்கே வெவ்வேறு திசைகளில் செல்லும் ஊர்திகளுக்கு பிரிவுகளை உணர்த்த கோடுகள், இவை தவிர நடுவே நகரின் கழிவுகள் வெளியேற மூடிய குழாய்கள், செங்கல்லால் கட்டப்பட்ட சம அளவிலான இருமாடி கட்டிடங்கள் தெருக்களின் இருமருங்கிலும் அமைந்திருந்தன. உயரம் தேவைப்படும் பட்சத்தில் மேலே மரச்சட்டங்கள். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற்போல் கட்டிடங்களின் உட்புற அமைப்பு மாறும் என்பதை நந்தி சிவனுக்கு விளக்கினார். அனைத்திலும் ஜன்னல்களும் கதவுகளும் பிரதான சாலையை நோக்கியே இல்லாது பக்கச்சுவர்களிலேயே அமைந்திருந்தன. சாலைகளை பார்த்து அமைந்திருந்த வெற்றுச் சுவர்கள் மெல்லிய சாம்பல், நீலம், பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் சாயம் பூசப்பட்டிருக்க, அவற்றின் மீது கருப்பு வண்ணத்தில் சூரிய வம்சிகளின் பல காப்பியங்கள் மற்றும் கதைகளில் இருந்து அபூர்வ காட்சிகள் கண்ணை பறிக்கும் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருந்தன. பெருவாரியாக சுவர்களில் காணப்பட்டது வெளிர் நீலம்தான். வானை குறிக்கும் இதுவே மெலூகர்களுக்கு மிக புனிதமானது. அதற்கடுத்து முக்கியத்துவம் பெற்றது இயற்கை வளத்தை குறிக்கும் பச்சை. வெளியுலகில் தன்னிச்சையாக அமையும் வண்ணச் சேர்க்கை அனைத்தையும் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒளிந்திருந்து சீரமைக்கிறது என்ற தத்துவம் மெலூகர்களின் மனதை மிக கவர்ந்த ஒன்று. அதிலும் நீல நிறம் வண்ணங்களின் அணிவகுப்பில் பச்சைக்கு முன்னதாக அமைந்திருந்ததை இயற்கையின் பேரதிசயமாகவே கண்டனர். வானம் பச்சை நிற பூமிக்கு மேலே திகழ்ந்ததைப் போல. சுவர்களை அலங்கரித்த ஓவியங்களில் அதிகம் காணப்பட்டவை ராமபிரானின் வாழ்க்கை நிகழ்வுகளே. எதிரிகளை வீழ்த்தி அவர் அடைந்த வெற்றிகள், தீய சந்திரவம்சிகளை முறியடித்த அதியற்புத சம்பவங்கள், அவரது ஆழ்ந்த அரசியல் ஞானத்தையும் கூர்ந்த அறிவையும் சுட்டிக்காட்டும் அனைத்தும் அங்கு மிகுந்த நேசத்துடன் வரையப்பட்டிருந்தன. ராமபிரான் மீது அனைவருக்கும் இருந்த மரியாதையை வார்த்தைகளில் சொல்லி முடியாது. பல மெலூகர்கள் அவரை கடவுளாகவே மதித்து வணங்கி வந்தனர். உலகத்தையே காக்கும், உயிர்கள் அனைத்தையும் உய்விக்கும் விஷ்ணு பகவானின் பெயரை பல ஆயிரம் ஆண்டுகளாக வழங்கி வரும் தெய்வத்தின் திருநாமத்தின்படியே அவரை குறிப்பிட்டனர். நந்தி சிவனிடம் விளக்கியபடி 4 முதல் 8 சதுரங்களாக பிரிக்கப்பட்ட பகுதிகளாக துலங்கியது நகரம். ஒவ்வொன்றும் தனித்தனியே வர்த்தக அமைப்புகள், இல்லங்கள், கோயில்கள் மற்றும் ஆடல் பாடல் அரங்கங்களும் மணமகிழ் மன்றங்களும் நிறைந்து விளங்கின. இவற்றிலிருந்து விலகி தூசும் மாசும் பாதிக்காத தூரத்தில் தொழிற்சாலைகளும் மற்ற தொழில்களும் அமைந்திருந்தன. தேவகிரி இயங்கிய வேகம், நளினம் மற்றும் ஆளுமையை வைத்து மெலூக சாம்ராஜ்யத்தின் மிக அதிக மக்கள் தொகையை கொண்டது இது என்பதை ஒரு நாளும் ஊகிக்க முடியாது. 2 வருடங்களுக்கு முன் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகரில் 2 லட்சம் மக்கள் இப்போது வாழ்ந்து வந்தனர். வர்த்தகம் மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அடிக்கடி தேவகிரி வந்து சென்ற சுற்றுலா பயணிகள் பொருட்டு பல இடங்களில் அமைந்திருந்த சத்திரங்களில் ஒன்றுக்கு நந்தி சிவனையும் 3 வீரர்களையும் அழைத்துச் சென்றார். நீண்ட பிரயாணத்தினால் களைத்திருந்த குதிரைகளை லாயச் சிறுவனிடம் ஒப்படைத்துவிட்டு தங்களை பதிவு செய்து கொள்ள சத்திரத்தினுள் சென்றனர். இதுகாரும் செய்த பயணத்தில் பல சத்திரங்களைக் கண்டு தேர்ந்துவிட்ட சிவன் அவற்றின் வடிவம்தான் இதுவும் என்பதை நன்குணர்ந்தார். நடுவில் ஒரு முற்றம், அதைச் சுற்றி கட்டிடம், அறைகள் காற்றோட்டமாய் பெரிதாய் வசதியாய் கட்டப்பட்டிருந்தன. பிரபு, இரவு உணவுக்கு நேரமாகிவிட்டது என்றார் நந்தி. சத்திர உரிமையாளரிடம் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்து விடுகிறேன். நாளை 2வது பிரகாரின் போதே நாம் சக்கரவர்த்தியை சந்திக்க வேண்டும். இன்றிரவு
சீக்கிரம் உணவருந்தி உறங்கிவிடுவது நலம். எனக்கும் சம்மதம்தான். இன்னொரு விஷயம், உங்கள் ஒப்புதலின் பேரில் வீரர்களை மீண்டும் ஸ்ரீநகரம் அனுப்பிவிடலாம் என்று எண்ணுகிறேன். அதுவும் நல்லதுதான், புன்னகைத்தார் சிவன். உங்க மூளை என்னமா வேலை செய்யுது நந்தி? தன் பிரபு முகமலர தான் காரணமாக இருப்பதை குறித்து நந்தி புலகாங்கிதமடைந்தார். இதோ வந்துவிடுகிறேன் பிரபு. படுக்கையில் படுத்த சிவன் உடனடியாக ஆட்கொண்ட நினைவுகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சக்கரவர்த்தியை சந்திச்சிட்டு அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுத்து தொலைச்சிட்டு இந்த நகரத்தையே சலிச்சு சதிய தீவிரமா தேடணும். அவளை பற்றி நந்தியிடம் கேட்கலாம் என்று நினைத்து பின் அந்த யோசனையை கைவிட்டார். முதல் சந்திப்பில் அவளுக்கு தன் மீது பிரமாதமான அபிப்பிராயம் ஒன்றும் ஏற்பட்டுவிடவில்லை என்ற வேதனையான உண்மை அவருக்கு தெரிந்தே இருந்தது. தன்னை கண்டுபிடிக்கும் வேலையை அவள் சுலபமாக்காததிலிருந்து அவளுக்கு தன் மீது அதிக ஈர்ப்பும் இல்லை என்பதும் புரிந்தது. அதனாலேயே அவளை பற்றி மற்றவர்களிடத்தில் சர்வசாதாரணமாக பேசி விஷயத்தை சிக்கலாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று தோன்றியது. அவளது முகம் நினைவில் படர தன்னையறியாமல் புன்னகை மலர்ந்தது. அவள் போர் புரிந்ததைக் கண்ட அந்த அற்புத தருணங்களை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டார். குணா ஆண்கள் பெரும்பாலோருக்கு அத்தகைய காட்சி ரசித்திருக்குமா என்பது சந்தேகம். ஆனால் சிவனுக்கு அவை தெய்வீகம் பொருந்திய அற்புத கணங்கள். மென்மையான கொடி போன்ற அவள் உடல் போர் என்றவுடன் கடுமையான பயிற்சி பெற்ற வீரனுடையதைப் போல் நொடியில் மாறி ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக நானேற்றியது போல் நின்றதை நினைத்து ஏக்கப் பெருமூச்செறிந்தார். மனதைக் கவர்ந்த அந்த வளைவுகளும் நெளிவுகளும் கையில் பிடித்திருந்த வாளுக்கேற்ப ஒயிலாகச் சுழல, கைகளின் அசைவுக்கேற்ப முடிந்திருந்த கூந்தல் மெல்ல அசைய, அடடா! அவர் மூச்சை இழுத்து விட்டார். எப்பேற்பட்ட பொண்ணு! மறுநாள் அதிகாலை தாம்ரா மற்றும் ஸ்வர்ண மேடைகளுக்கிடையே அமைந்திருந்த பாலத்தை கடந்து சிவனும் நந்தியும் அரச மாளிகையை அடைந்தனர். மெலூக கட்டிட அமைப்பின் அற்புத உதாரணமாக திகழ்ந்த பாலத்தின் இருபுறமும் உறுதியான தடிமனான சுவர்கள். அவற்றில் வீரர்கள் எதிரிகளின் மீது அம்பெறியவோ கொதிக்கும் எண்ணெயை ஊற்றவோ ஏதுவாக துவாரங்கள். இவை தவிர மற்ற மேடைகள் எதிரிகள் வசம் விழுந்துவிடும் பட்சத்தில் இறுதி பாதுகாப்பாக பாலத்தின் நட்ட நடுவே பிரம்மாண்டமான ஒரு கதவும் பொருத்தப்பட்டிருந்தது. பாலத்தை கடந்து ஸ்வர்ண மேடைக்கு வந்து சேர்ந்தவுடன் சிவன் திகைத்து நின்றார். கண்ணை பறித்த ஆடம்பர ராஜபோகத்தால் அல்ல, அப்படி எதுவுமே இல்லாததால். படாடோபம் அணுவளவும் அங்கில்லாதது அவரை அதிசயத்தில் ஆழ்த்தியது. மகத்தான செல்வச் செழிப்பில் மிதக்கும் சாம்ராஜ்யத்தை ஆளும் அரசவம்சமாகவே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் எளிமையான வாழ்க்கை முறையையே கைக்கொண்டிருந்தனர். ராஜமேடை நகரின் மற்றவற்றை ஒத்திருந்தது. உயர்குடிகளுக்கென பிரத்யேகமாய் எந்தச் சலுகையும் அளிக்கப்படவில்லை. கட்டிடங்கள் அமைப்பிலும் செழிப்பிலும் மெலூகாவின் பிறவற்றைப் போல் இருந்தன. வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். வலப்பக்கம் தூரத்தில் தெரிந்த பிரம்மாண்ட கட்டிடம் பெரும் பொதுக்குளியல் மாளிகை என்று பெயர் தாங்கி நின்றது. அதற்கு இடப்பக்கத்தில் ஜாஜ்வல்யமான இந்திரன் கோயில் ஒன்று காட்சியளித்தது. மரத்தினால் செதுக்கப்பட்டு செங்கல் அடித்தளத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டு தூய தங்கத்தால் ஆன கோபுரத்துடன் ஒளிவீசி திகழ்ந்தது. மெலூகர்கள் தங்கள் கட்டிடக்கலையின் உச்சத்தை கடவுளர்க்கும் பொது பயன்பாட்டிற்குமே அதிகம் ஒதுக்கிவிட்டதாக காணப்பட்டது. ராமபிரான் இதைத்தான் விரும்பியிருப்பார். சக்கரவர்த்தி என்ற முறையில் நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு ஒரே ஒரு சலுகைதான் போலும். மற்றவற்றை விட அவரது அரண்மனை பெரிது, மிக பெரிது. ஆரவாரமில்லாது அலங்கரிக்கப்பட்ட அரசரின் பிரத்யேக அலுவலகத்திற்குள் சிவனும் நந்தியும் நுழைந்த போது அதன் ஒரு கோடியில் எளிமையான ஆசனத்தில் தக்ஷர் இரு பக்கமும் ஒரு ஆணும் பெண்ணும் சகிதம் கொலுவீற்றிருந்தார். உள்ளே நுழைந்த சிவனை பார்த்து நமஸ்தே என்று கரம் குவித்தவர், பயணம் சுகமாக இருந்தது என்று நம்புகிறேன், சம்பிரதாயமாக கூறினார். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கைப்பிடிக்குள் வைத்திருப்பவர் பார்வைக்கு மிக இளமையாகத்தான் தெரிந்தார். சிவனை விட மிகச் சிறிதேதான் உயரக்குறைவென்றாலும் உடல் அமைப்பில் அவர்கள் முற்றும் மாறுபட்டவர்களாக இருந்தனர். சிவனுடையது ஆஜானுபாகுவான கட்டுமஸ்தான தேகக்கட்டு. தக்ஷரோ அதிகம் உடலை அலட்டிக்கொள்ளாதவர் என்பது புலனாயிற்று. பருமன் எனச் சொல்ல முடியாவிட்டாலும் பிரம்மாதமான உடற்கட்டை கொண்டவர் என்றும் கூற முடியவில்லை. முகவெட்டும் சுமார்தான். கோதுமை நிறம்,
நேரான நாசி, கருநிறக் கண்கள், பல மெலுகர்களைப் போல் கூந்தலை நீள வளர்த்திருந்தார். இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சூரிய வம்சிகளின் சின்னமான ஆதவன் பதித்த கிரீடம் ஒன்று சிரசில் ஒளிவீசி திகழ்ந்தது. இடையில் பட்டு தோத்தி, வலது தோளில் அங்கவஸ்திரமாகியவற்றை நளினமாக அணிந்திருந்தார். இவை தவிர அரசகுலத்தோர் வழக்கப்படி அணியும் பல பல ஆபரணங்கள், வலக்கரத்தில் 2 கங்கணங்கள் உட்பட அவரது சுமாரான உருவத்தை அலங்கரித்தன. அவரது முகத்திற்கு தனித்தன்மை அளித்த ஒரே விஷயம், விழிவரை பரவி நம்பிக்கையும் தீர்மானமும் இரண்டரக் கலந்த குழந்தைத்தனம் மிளிரும் புன்னகை. அரச பதவியை எளிதாகச் சுமக்கும் அதிசய பிறவிகளில் ஒருவராக தோன்றினார் தக்ஷர். ஆமா சக்கரவர்த்தி என்றார் சிவன். உங்க சாம்ராஜ்யம் இயங்குற விதமே ரொம்ப பிரமாதம். நீங்க அற்புதமான ஆட்சியாளருங்கிறதுல சந்தேகமில்ல. நன்றி. ஆனால் பாராட்டுக்கள் அத்தனைக்கும் நான் உரித்தானவன் அல்ல, என் மக்களே. ரொம்ப அடக்கமா இருக்கீங்க அரசே. தக்ஷர் மையமாக புன்னகைத்தார். எனது 2 மிக முக்கிய அதிகாரிகளை அறிமுகப்படுத்தவில்லையே. பதிலுக்கு காத்திராமல் இடப்பக்கம் இருந்த பெண்மணியை சுட்டிக்காட்டினார். இது என் பிரதம மந்திரி கனகாலா. சாம்ராஜ்யத்தின் நிர்வாகம், வருவாய் மற்றும் செயல்பாடுகளை முற்றுமாக கைக்கொண்டிருப்பவர். மிக மரியாதையாக நமஸ்தே என்று வணக்கம் தெரிவித்தாள் கனகாலா. பின்புறம் முடிந்திருந்த சிறிதளவு சிகை தவிர தலை முழுதும் சிரைக்கப்பட்டிருந்தது. ஜனாவு என்றொரு மாலை இடது தோளிலிருந்து வலது மார்பு வரை சென்றது. பல மெலூகர்களைப் போல் இளமை தோற்றம் கொண்டிருந்தாலும் அவளது வெண்மையான மேலங்கிக்கும் வேட்டிக்கும் இடையே பிதுங்கிய சதையை சிவனின் கூர்மையான கண்கள் கவனிக்க தவறவில்லை. கரிய மிக வழவழப்பான சருமம், நாட்டு மக்கள் பலரைப் போல் குறைவான ஆபரணங்கள். கையில் மாட்டிய 2வது கங்கணத்தில் பொறிக்கப்பட்ட குருவி சின்னத்தை சிவன் கவனித்தார். அந்தணர்களில் இது பெரிய அந்தஸ்தை குறிக்கவில்லை. சிவன் குனிந்து வணக்கம் செலுத்தினார். தனக்கு வலப்பக்கத்தை சுட்டி காண்பித்த தக்ஷர், இவர்தான் என் படைகளின் பிரதம சேனாதிபதி பர்வதேஸ்வரர். நிலப்படை, கடற்படை, தனிப்படை மற்றும் காவல்துறை ஆகியவை இவரது அதிகாரத்திற்குட்பட்டவை. இவரை பகைத்துக் கொள்வதற்கு முன் 1க்கு 2ஆக யோசிக்க வேண்டும் என்று சிவன் நினைக்கும் அளவுக்கு இருந்தார் பர்வதேஸ்வரர். சிவனை விட உயரம், தன்னை சுற்றியிருக்கும் எல்லோரும் எல்லாமும் சிறிதாகத் தோன்றும் மிக கட்டுமஸ்தான உடல் அமைப்பு, சுருள் சுருளான நீள முடி உச்சியிலிருந்து வாரப்பட்டு மிகச்சீராக தொங்கியது. வழவழவென்ற சருமத்தில் அங்கங்கே விழுப்புண்கள் பெருமையாக காட்சியளித்தன. கருகருவென்று உடல் முழுதும் முடியுடன் காட்சியளிப்பதே உண்மையான வீர க்ஷத்திரிய அடையாளம் என்று எண்ணும் ஆண்களுக்கு மத்தியில் பளபளப்பான சருமத்துடன் காணப்பட்டார். ஒருவேளை இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தானோ என்னவோ, முகத்தில் மிக நீண்ட நுனிகள் மேல்நோக்கிய மீசையொன்றை வைத்திருந்தார். கண்களில் நேர்மை, எதற்கும் வளைந்து கொடுக்காத தீர்மானம். பர்வதேஸ்வரரின் கரங்களை அலங்கரித்த 2வது கங்கணத்தில் புலிச்சின்னம், க்ஷத்திரியர்களில் மிக உயர்ந்த வகுப்பு, பொறிக்கப்பட்டிருந்தது. நமஸ்தே இல்லை, தலைகுனிந்த வணக்கமில்லை. சிவனோ முகமலர்ந்த புன்னகையுடன் பர்வதேஸ்வரருக்கு வணக்கம் தெரிவித்தார். தயவு கூர்ந்து வெளியே காத்திரும் தளபதி. பர்வதேஸ்வரர் நந்தியை நோக்கினார். நந்தி பதில் சொல்லும் முன் சிவன் இடைவெட்டினார். மன்னிக்கணும், நந்தி என்னோடவே இருக்கட்டுமே. ஊரை விட்டு நான் கிளம்பினதிலே இருந்து கூடவே இருந்திருக்கார். என் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தோழர். தாராளமாக என்றார் தக்ஷர். மன்னர் மன்னா, நாம் நிகழ்த்தப் போகும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு தளபதி பங்கு பெறுவது முறையல்ல என்றார் பர்வதேஸ்வரர். எப்படி இருப்பினும் இவர் வகிக்கும் பொறுப்பின் விதிமுறைகள் படி விருந்தாளியை சக்கரவர்த்தியின் சன்னிதானத்திற்கு அழைத்து வருவதோடு இவரது கடமை முடிந்துவிட்டது. முக்கியமான அரசாங்க விஷயங்கள் விவாதிக்கப்படும் இடத்தில் இவருக்கு அனுமதியில்லை. விடுங்கள் பர்வதேஸ்வரரே, சில சமயம் இம்மாதிரி விஷயங்களை நீங்கள் மிக பெரிதுபடுத்துகிறீர்கள் என்ற தக்ஷர் சிவனிடம் திரும்பினார். உங்களுக்கு ஆட்சேபமில்லை என்றால் உங்கள் கழுத்தை இப்போது பார்க்கலாமா? கழுத்துப்பட்டியை அவிழ்க்க நந்தி சிவனின் பின்னால் நகர்ந்தார். தெய்வ காரியத்திற்காக தாயத்து கட்டப்பட்டிருப்பது போன்ற தோற்றம் ஏற்படுமாறு அதில் அழகாக கோர்த்து தைக்கப்பட்டிருந்த பல வண்ண மணிகளைக் கண்ட தக்ஷரின் முகம் மலர்ந்தது. இதுவும் நல்ல யோசனைதான் என்று கிசுகிசுத்தார். பட்டி அவிழ்க்கப்பட சிவனின் தொண்டையை பார்க்கும் ஆவலுடன் தக்ஷரும் கனகாலாவும் ஏக காலத்தில் முன்னே நகர்ந்தனர். பர்வதேஸ்வரர் அவர்களை பின்பற்றவில்லையே ஒழிய கழுத்தைச் சற்று துருத்திக் கொண்டு உற்று நோக்கினார்.
தக்ஷரும் கனகாலாவும் ஸ்தம்பித்து நின்றனர். கையை நீட்டி லேசாகச் சிவனின் கழுத்தை தொட்ட தக்ஷர், வண்ணம் உள்ளிருந்துதான் வருகிறது, பிரமிப்புடன் முணுமுணுத்தார். சாயமல்ல, நிஜம்தான். அதிசயம் நிரம்பிய கண்களில் கண்ணீர் துளிர்க்க அவர்கள் ஒருவரையொருவர் ஏறிட்டனர். கனகாலா சட்டென்று கைகளை கூப்பி வாய்க்குள் ஏதோ மந்திரம் உச்சரிக்க துவங்க, உள்ளுக்குள் கொப்பளித்த உற்சாகத்தை அணைபோட்டு தடுக்க முயன்றவராய் தக்ஷர் சிவனை ஏறிட்டார். மெலுகாவில் உங்களுக்கு எங்களால் எந்த சௌகரிய குறைவும் ஏற்படவில்லை என்று நம்புகிறேன். புன்னகையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டார். என்னதான் உணர்ச்சிகளை மனதுக்குள் பூட்டி வைத்துக் கொள்ள முயன்றாலும் தன் நீலக் கழுத்து சக்கரவர்த்தியையும் பிரதம மந்திரியையும் ஆட்டி வைத்து விட்டதை சிவன் உணர்ந்தார். இந்த உருப்படாத நீலக் கழுத்தால மெலுகர்களுக்கு என்னதான் பிரயோஜனம்? அதெல்லாம் எதுவுமே இல்ல அரசே. சிவன் துணியை மீண்டும் கழுத்தைச் சுற்றி கட்டிக்கொண்டார். சொல்லப்போனா இங்க எனக்கும் என் மக்களுக்கும் கிடைச்ச வரவேற்புல திக்கு முக்காடி போயிட்டோம். மிக்க சந்தோஷம். தக்ஷர் சிரம் தாழ்த்தி பாராட்டை ஏற்றுக்கொண்டார். தங்களுக்கு ஓய்வு தேவைப்படும், பிறகு சாவதானமாக பேசலாம். அரச மாளிகையிலேயே தாங்கள் தங்கிவிடலாமே. இங்கு வசதிகள் சற்று அதிகம் என்று கேள்வி. அழைப்புக்கு ரொம்ப நன்றி அரசே. தக்ஷர் நந்தியிடம் திரும்பினார். தளபதி, பெயர் என்னவென்று சொன்னீர்? நந்தி மன்னர் மன்னா. நீரும் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். நம் மரியாதைக்குரிய விருந்தாளியை ஒரு குறைவும் இல்லாமல் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு உங்களைச் சார்ந்தது. கனகாலா, அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிடுங்கள். அப்படியே சக்கரவர்த்தி. கனகாலா தனது உதவியாளரிடம் சைகை செய்ய அவர் சிவன் மற்றும் நந்தியை அலுவலகத்திலிருந்து அழைத்துச் சென்றார். அவர்கள் தலை மறைந்த அடுத்த கணம் தக்ஷர் மிகுந்த படாடோபத்துடன் குத்துக்காலிட்டு சிவன் நின்றிருந்த இடத்தில் தன் சிரசை பதித்து நமஸ்கரித்தார். முணுமுணுவென்று எதையோ பிரார்த்தனை செய்தவராய் எழுந்து கண்களில் கரைகட்டி நின்ற கண்ணீருடன் கனகாலாவை பார்த்தார். அவரது விழிகளிலோ அவசரமும் சற்று கோபமுமே மின்வெட்டாய் மின்னின. ஒரு விஷயம் புரியவில்லை அரசே, உருமினாள் அவள். நீல நிறம்தான் உண்மை என்று ஆகிவிட்டதே, அவரிடம் ஏன் இதைச் சொல்லவில்லை? எப்படி சொல்வது? என்ன செய்யச் சொல்கிறீர்கள்? தக்ஷர் அதிர்ச்சியுடன் அவளை நோக்கினார். அவர் தேவகிரி வந்து 2 நாட்கள் தான் ஆகின்றன. நேராக அவர் முன் சென்று, நீர்தான் நீலகண்டர், எங்களை உய்விக்க வந்த கடவுள் என்று சொல்லச் சொல்கிறீர்களா? நம் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரே வீச்சில் தீர்க்க வந்தவர் என்று போட்டு உடைக்க வேண்டுமா? நீலக்கழுத்து இருந்ததென்றால் அவர் நீலகண்டர்தானே, நம்மை காப்பாற்ற வந்தவர் என்றுதானே அர்த்தம். தன்னுடைய விதிப்பயனை அவர் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பொறுமையிழந்த பர்வதேஸ்வரர் விவாதத்திற்குள் நுழைந்தார். என்ன பிதற்றல் இது? நாமா இப்படியெல்லாம் உளறிக் கொண்டிருப்பது? நாம் மெலுகர்கள், சூரிய வம்சிகள், மனிதகுலத்தின் மிக உன்னதமான நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். கல்வி அறிவோ எவ்வித ஆற்றலோ இல்லாத காட்டு மிராண்டிதான் நம் கடவுள் என்று நம்பச் சொல்கிறீர்களா? அதுவும் ஏன்? அவனுக்கு நீலக்கழுத்து இருக்கும் ஒரே காரணத்தினாலா? நம் கதைகளும் புராணங்களும் அப்படித்தானே சொல்கின்றன பர்வதேஸ்வரரே என்றாள் கனகாலா. அமைச்சர்கள் இருவரின் வாக்குவாதத்தையும் தக்ஷர் குறுக்கே புகுந்து தடுத்தார். அவற்றிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது பர்வதேஸ்வரரே. என் மக்களும் நம்புகிறார்கள். நீலகண்டர் வெளிப்பட என் ஆட்சிக் காலத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். நம் தர்ம கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் கொண்டே அவர் இந்தியா முழுவதையும் திருத்தி அமைத்து விடுவார். மெலுகாவின் முதுகெலும்பாக திகழும் உண்மை, கடமை மற்றும் தர்மம், இவைதான் இந்த தேசத்தை ஆளும். அவரது தலைமையில் இந்த சந்திரவம்சி பிரச்சனையை நாம் முற்றுமாக ஒழித்து விடலாம். அவர்கள் இப்போது நம்மை படுத்தும் பாட்டிற்கு, தாக்குதல்களுக்கு, தீவிரவாதத்திலிருந்து சோமரச உற்பத்தி, சரஸ்வதியை கொல்வது வரை எல்லாவற்றுக்கும் முடிவு நெருங்கிவிட்டது. அப்படியானால் அவரிடம் ஏன் இதை மறைக்க வேண்டும் அரசே என்றாள் கனகாலா. நாட்களை அதிகம் கடத்தினோம் என்றால் நம் மக்கள் தைரியம் இழப்பார்கள். ஹரியுபாவிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கும் கிராமத்தில் சில நாட்கள் முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து தங்களுக்கு நன்கு தெரியும். நாம் பதில் தாக்குதல் செய்ய தாமதித்தால் அவர்களது பலம் கூடும் அரசே. நம் பெருமானிடம் விஷயத்தை விளக்கி மக்களிடமும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். கொடிய பகைவர்களை எதிர்த்து நிற்கும் துணிச்சலை அது நமக்கு அளிக்கும். சொல்கிறேன், ஆனால் உம்மைவிட சற்று தூரப்பார்வையுடன் விஷயத்தை அணுக விழைகிறேன். சற்று யோசியும். இதுவரை நம் தேசம் போலியான நீலகண்டர்களையே சந்தித்திருக்கிறது. அவர்களின் மோசடிகளால் நம்பிக்கை இழந்திருக்கிறது. இப்போது உண்மையான நீலகண்டரே வந்துவிட்டார். ஆனால்
அவர் நமக்காக எதுவும் செய்ய தயாராக இல்லை என்றால் அவர்களை அது காயப்படுத்தாதா? முதலில் தன் வினைப்பயனை அவர் ஏற்க நாம் அவரை தயார்படுத்த வேண்டும். பிறகே மக்களிடம் அவரை பற்றி கூற வேண்டும். அதற்கு மிக சுலபமான வழி உண்மையை அவரிடம் அப்படியே முழுவதுமாக பகிர்ந்து கொள்வதுதான். நாம் சந்திக்கும் தாக்குதல்கள் எவ்வளவு அதர்மமானவை என்பதை உணர்ந்தால் நமக்காக நம்முடன் சேர்ந்து தீமையை ஒழிக்க அவர் தயங்க மாட்டார். அதற்கு எவ்வளவு காலமானாலும் சரி. நீலகண்டருக்காக நாம் பல நூற்றாண்டுகள் காத்திருந்தோம். இன்னும் சில வாரங்கள் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. பிரம்மாவின் குலம். அரசு விருந்தினர் மாளிகையின் பசுமை கொஞ்சும் அத்தோட்டங்களில் சிவன் காலார உலவிக் கொண்டிருந்தார். உடைமைகள் நந்தி மற்றும் கனகாலாவின் திறமையான உதவியாளர் புண்ணியத்தில் அரசு மாளிகைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருந்தன. சிவப்பும் வெள்ளையுமாய் பூத்து குலுங்கிய ரோஜாக்களை ரசித்தவாறு சிவன் ஒரு மேடையில் அமர்ந்தார். மென்காற்று தோட்டங்களில் சில்லென்று வீச புன்னகை மலர்ந்தது. மதியத்திற்கு இன்னும் சற்று நேரம் இருந்தது. தோட்டங்களும் ஆளரவமற்று அமைதியாக இருந்தன. அன்று காலை சக்கரவர்த்தியுடன் நிகழ்த்திய பேச்சுவார்த்தையை சிவனின் மனம் மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்த்தது. தக்ஷர் தன் ஆர்வத்தை ஓரளவு மறைத்து கொண்டாலும் இந்த நீலக்கழுத்திற்கு மெலுகாவில் ஏன் சக்கரவர்த்தியிடத்திலுமே அபரிமிதமான முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை சிவன் உணர்ந்தார். அப்படியானால் இந்த நீலகண்டர் கதைகள் எல்லாம் அவை என்னவாக இருந்தாலும் காஷ்மீரத்தின் ஒரு சில வகுப்பாருக்குட்பட்டவை அல்ல என்பது நிச்சயம். சக்கரவர்த்தியே அதற்கு இத்துணை மதிப்பளித்தால் மெலுகாவுக்கு நீலகண்டரின் உதவி மிக தேவையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா என்ன இழவுக்கு இவங்களுக்கு உதவியெல்லாம் வேணும்? நம்ம விட இவங்க நாகரிகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. டோல் என்ற மத்தளம் போன்ற வாத்தியத்தின் சப்தம் கேட்டு அவரது கவனம் கலைந்தது. அத்துடன் நடனமாடுவோர் அணியும் குங்குரு என்னும் கொலுசின் சிலுங்கென்ற ஒலியும் இணைந்தது. தோட்டத்தில் யாரோ ஆடுகிறார்கள். செடிகொடிகளால் ஆன வேலி நடன மேடையை தோட்டங்களில் இருந்து பிரித்தது. சாதாரணமாக இம்மாதிரி சப்தங்கள் கேட்டால் நடனத்தில் மிகுந்த பிரியமும் அதில் தேர்ச்சியும் அடைந்திருந்த சிவன் தன்னையறியாமல் ஆடத் தொடங்கியிருப்பார். இன்றென்னவோ அவரது கவனம் வேறு விஷயங்களில் மூழ்கியிருந்தது. நடனம் பழகிக் கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து அரைகுறையாக சில வார்த்தைகள் காதில் விழுந்தன. இல்லை தேவி, உங்களை மறந்து நீங்கள் ஆட வேண்டும் என்றது பண்பட்ட ஒரு ஆண் குரல். கடனே என்று முடிக்க வேண்டிய பணியல்ல இது. நடனத்தை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு அடவையும் கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி கொண்டு ஆட முயற்சிக்கிறீர்கள். உணர்வுபூர்வமாக நடனத்தை அனுபவிக்கவில்லை. உடல் முழுவதும் அந்த ஆனந்தம் பரவ அனுமதிப்பதில்லை. ஒரு பெண்ணின் குரல் அப்போது குறுக்கிட்டது. குருஜி சொல்றது சரிதான் தேவி, சரியாத்தான் ஆடறீங்க. ஆனா நடனத்தை அனுபவிக்கல. முகம் ரொம்ப இறுக்கமாயிருக்கு, கொஞ்சம் தளர்த்திக்குங்க. முதல்ல அடவுகளை நல்லா கத்துக்கிறேன், அனுபவிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த கடைசி வார்த்தைகள் சிவனின் உடல் ரோமங்கள் ஏக காலத்தில் குத்திட்டு நின்றன. அந்த குரல் அவள்தான், சதி. சட்டென்று எழுந்து குரல்கள் வந்த திசையை நோக்கி விரைந்தார். கொடிவேலி அருகே வந்தவர் சதி ஒரு சிறிய மேடையின் மீது நடனமாடுவதைக் கண்டார். ஆட்டத்திற்கேற்ப கைகளை இரு பக்கமும் பல்லை கடித்து கொண்டு உயர்த்தி அசைத்து கொண்டிருந்தாள். அடவுகளை மிகச்சரியாக பிடித்து முதலில் இடம் பின் வலம் என்று நகர்ந்தாள். இடை அழகாய் அசைய கைகளை அதில் பொருத்தி நடன பாவத்திற்கு உயிர் கொடுக்க முயன்றாள். பார்த்தது பார்த்தபடி சிவன் கண்கொட்டாமல் நின்றார். ஆனால் குருஜியின் கூற்று உண்மை. அவள் நடனத்தை ரசிக்கத்தான் இல்லை, சாவி கொடுத்த பொம்மை போல் இயங்கினாள். இயற்கையான நடன மாதின் உடலையும் உள்ளத்தையும் தன்னை மீறி ஆட்கொள்ளும் ஆனந்தம் அவள் அங்கங்களில் மிளிரவில்லை. அவள் தேர்ந்தெடுத்த பாடலின் மகிழ்ச்சியோ ஆத்திரமோ நடனத்தில் தன்னிச்சையாக தென்படவில்லை. அது மட்டுமல்ல, தேர்ந்த நடனக் கலைஞர்களைப் போல் சதி மேடை முழுவதையும் பயன்படுத்தவில்லை. மிகச்சிறிய அடிகள் எடுத்து வைத்ததால் மையத்தை விட்டு அவள் நகரவே இல்லை. நட்டுவனார் அவள் எதிரில் அமர்ந்து தாளத்துக்கேற்ப டோலை தட்டி கொண்டிருந்தார். தோழி கிருத்திகா வலதுபுறத்தில். இருவரில் சிவனை முதலில் கவனித்த ஆசிரியர் சட்டென்று எழுந்து நின்றார். சதியும் கிருத்திகாவும் அதே சமயத்தில் திரும்ப எதிரில் நின்ற சிவனை பார்த்து திகைத்தனர். சதியைப் போல அமைதி காக்க முடியாத கிருத்திகா, சிவா என்றாள் சட்டென்று. ஏதாவது பிரச்சனையா சிவா? சதியின் குரல் நிதானமாய் மிக அமெரிக்கையாய் இருந்தது.
எங்க உதவி வேணுமா? எப்படி இருக்க? உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்தது. சிரிக்கவே மாட்டியா? அவளை வெறித்து கொண்டிருந்த சிவனின் மனதில் மட்டுமே வார்த்தைகள் தரிகெட்டு ஓடின. நிலைமையை உணர்ந்த கிருத்திகா புன்னகையுடன் சதியை பார்த்தாள். அவளோ முகத்தை இன்னமும் தீவிரமாக்கிக் கொண்டு, எதுக்காவது எங்க உதவி தேவையா சிவா என்றாள் மீண்டும். நிலைக்குத்திய பார்வையுடன் நின்ற சிவன் ஒரு வழியாக இகலோகம் திரும்பிவிட்டதாக தெரிந்தது. இல்லல்ல, எதுவும் தேவையில்லை என்றார். இந்த பக்கமா வந்தேனா நீங்க நாட்டியம் ஆடுறத கேட்டேன். இல்ல, அதாவது நீங்க பேசிக்கிட்டத கேட்டேன். ரொம்ப சரியா அட்சரம் பிசகாம ஆடினீங்க. அதாவது நாட்டிய விதிப்படி பார்த்தா எல்லாமே. கிருத்திகா இடைமறித்தாள். நாட்டியத்தை பத்தியெல்லாம் உனக்கு ரொம்ப தெரியுமோ? ரொம்ப இல்ல, கொஞ்சந்தான். புன்னகையுடன் கிருத்திகாவை ஒரே நொடி பார்த்த சிவன் சட்டென்று சதியிடம் திரும்பினார். மன்னிக்கணும் சதி, ஆனா குருஜி சொல்றது சரிதான். எல்லாம் முறைப்படி ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு பாடுபடுறீங்க. எங்க ஊர்ல அடிக்கடி சொல்ற மாதிரி முத்திரைகளும் கிரியைகளும் கனகச்சிதமா இருந்தது. ஆனா பாவம் இருக்கே, உணர்ச்சி, அதுதான் கொஞ்சமும் இல்ல. பாவமில்லாத நடனம் உயிரில்லாத உடல் மாதிரி. உணர்வு பூர்வமா ஒருத்தர் நாட்டியம் ஆடும்போது அடவுகளையும் முத்திரைகளையும் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தாளகதி தானா வசப்படும். பாவத்தை கத்துக்கிறதெல்லாம் முடியாத காரியம். மனசுக்குள்ள எதையும் உணர்ந்து நாட்டியமாடினா மட்டும்தான் அது வசமாகும். இடைமறிக்காமல் சதி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டாள். காட்டுமிராண்டி பேச பேச அவளது புருவங்கள் லேசாக உயர்ந்தன. ஒரு சூரிய வம்சியை விட நடனத்தை பற்றி அதிகம் அறிந்தவனா இவன்? ஆயினும் தன் உயிரை காப்பாற்றியவன். இவனை மரியாதையுடன் நடத்த வேண்டியது அவளது கடமை. ஆனால் ஜாதிக் குறியீடு மருந்திற்கும் இல்லாத இந்த அயல் நாட்டான் நடனத்தை பற்றி விஸ்தாரமாக பாடம் எடுப்பதை, அதுவும் தன் எஜமானியை விட அதிகம் தெரிந்தவன் போல் அலட்டிக் கொள்வதை கிருத்திகா சற்றும் ரசிக்கவில்லை. எங்க நாட்டோட மிகப்பெரிய நாட்டிய கலைஞரை விட நடனத்தை பத்தி உனக்கு அதிகம் தெரியுமோ? முறைத்தாள். ரொம்பத்தாயா தைரியம் உனக்கு? ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பது லேசாக புரிந்தது சிவனுக்கு. மன்னிக்கணும். உண்மையான வருத்தத்துடன் சதியிடம் திரும்பினார். உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. சில சமயம் இன்னது சொல்றோங்கிற உணர்வில்லாம நான் எதையாவது பேசிக்கிட்டே போயிடுவேன். இல்ல இல்ல, மறுத்தாள் சதி. அவமானப்படுத்தல. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையாவே இருக்கலாம். உணர்வு பூர்வமா நான் நாட்டியம் ஆடலைங்கிறது என்னவோ நிஜம். ஆனா குருஜியோட துணையோட கண்டிப்பா கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் சரியா கத்துக்குவேன். சதியின் மனதில் இடம் பிடிக்க இதுதான் சரியான சமயம் என்று சிவனுக்கு தோன்றியது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஆடலாமா? உங்களவுக்கு எனக்கு விஷய ஞானம் போதாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை என்னுடைய பாவம் நடனத்துக்கு உயிர் கொடுக்கலாம் இல்லையா? இது நல்ல உத்தி. அவளால இப்ப இதை மறுக்கவே முடியாது. சதியின் முகத்தில் ஆச்சரியம். இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சரி என்றாள் இறுதியில். முகமலர்ந்த சிவன் உடனடியாக மேடையின் மையத்திற்கு நகர்ந்தார். உடலின் மேற்புறத்தை மூடிய அங்கவஸ்திரத்தை கழற்றி எறிந்தார். அவரது கட்டுமஸ்தான உடற்கட்டை கண்ணுற்ற கிருத்திகா அதுவரை உள்ளத்தில் எஜமானியின் சார்பாய் கனன்று கொண்டிருந்த கோபத்தை நொடியில் கைவிட்டாள். சதியோ முறுக்கேறிய இந்த உடலை வைத்துக்கொண்டு இவர் எப்படி வளைந்து நெளிந்து நடனத்திற்குரிய அசைவுகளை கொண்டு வரப்போகிறார் என்று குழம்பினாள். பலமும் ஆகிருதியுமே மட்டுமே வழிபடப்படும் கோயிலில் வளைந்து கொடுக்கும் தன்மை பலியிடப்படுவதில் ஆச்சரியம் என்ன? டோல் வாத்தியத்தை மென்மையாக தட்டிய குருஜி சிவனை பார்த்தார். என்ன தாளகதி உனக்கு ஏற்புடையதாயிருக்கும் இளைஞனே? கரங்களை நமஸ்தே என்று குவித்த சிவன் குனிந்து வணக்கம் செலுத்தினார். ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க குருஜி. நடனத்துக்காக என்னை நான் தயார்படுத்திக்கணும். போர்க்கலைக்கு ஈடாக நடனத்தில் வல்லமை பெற்றவர் சிவன். இப்போது அவர் கிழக்கு நோக்கி திரும்பி கண்களை மூடியவாறு தலையை லேசாக தாழ்த்தினார். பிறகு மண்டியிட்டவர் தரையில் மிகுந்த பக்தியுடன் சிரம்பதித்தார். எழுந்து வலது காலை வெளிப்புறம் திருப்பினார். இடது காலை தரையினின்று ஒயிலாக வளைத்து முட்டிக்கு உயர்த்தியவர் அதே கணம் வலது காலையும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொருட்டு சற்றே மடித்துக் கொண்டார். வலது பாதத்திற்கும் முகத்திற்கும் இடையே அவரது இடது பாதம் மிகச் சரியான கோணத்தில் குறுக்கே நூல் பிடித்தாற்போல் நின்றது. மெல்லிய காற்று புறப்பட்டு அங்கே பரவிய அமைதியை சற்றே கலைத்தது. அதிசயத்தில் மூழ்கியவர்களாக குருஜி, சதி மற்றும் கிருத்திகா சிவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தனர். அவர் செய்வது அவர்களுக்கு புரியாவிட்டாலும்
இம்மியும் பிசகாத அசைவுகளிலிருந்து பீரிட்ட சக்தி அவர்களை கட்டி போட்டது. இரு கைகளை வளைவாக உயர்த்தி சிவன் தோள் உயரத்திற்கு கொண்டு வந்தார். வலக்கரத்தில் தும்ரு என்ற சிறிய தோல் வாத்தியம் கற்பனையாக ஒலித்தது. இடக்கை திறந்திருக்க உள்ளங்கை வானை நோக்கி எதையோ வாங்கிக் கொள்ள தயாரானது போல் விரிந்தது. சிறிது நேரம் இதே விதமாக உள்ளுக்குள் வேறொரு உலகிற்குச் செல்வது போல் சிவன் அசையாது நின்றார். முகம் உள்ளொளி பெற்று பொலிந்தது. வலக்கரம் நளினமாக வலிந்த தன்மை இல்லாது தானே நகர்வது போல தோன்றியது. இப்போது அதன் உள்ளங்கையும் விரிந்து பார்வையாளர்களை நோக்கியது. திகைத்து போயிருந்த சதிக்கு ஏனோ அந்த நிமிடம் அந்த அசைவு மிகுந்த பாதுகாப்பை தருவது போல் தோன்றியது. இப்போது இடக்கரம் மெல்ல மிக சாந்தமாக தோள் உயரத்தில் நகர்ந்து இடப்பாதத்தின் மேல் வந்து நின்றது. உள்ளங்கை கவிந்து தரையை பார்த்தது. சற்று நேரம் இதே நிலையில் நின்றார். நடனம் தொடங்கியது. நிலைகொள்ளாத அதிசயத்துடன் சதி சிவனையே பார்த்து கொண்டு நின்றாள். அவள் ஆடிய அதே நடனம், அதே அடவுகள். ஆனால் இது முற்றிலும் வேறு மாதிரி அல்லவா இருக்கிறது? உடலின் கிட்டத்தட்ட அமானுஷ்யமான அசைவுகளுக்கு அவரது நளினமான கைகள் அற்புதமாய் ஒத்திசைந்தன. இவ்வளவு கட்டுமஸ்தான திண்மை பொருந்திய உடலில் எங்கிருந்து இத்தனை மென்மை வந்தது? எப்படி இவ்வளவு வளைந்து கொடுக்க முடியும்? தன் டோல் வாத்தியத்தை குருஜி எவ்வளவோ திறமையாக வாசித்தும் சிவனின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சிவனுக்கு அவரது தாளகதி தேவையாகவும் இருக்கவில்லை. அவருடைய பாதங்கள் அல்லவா வாத்தியத்தை நடத்திச் சென்றன. ஒரு பெண்ணின் மிக நுண்ணிய உணர்வுகளை படம் பிடித்துக் காட்டும் நாட்டியம் அது. ஒரு கணம் அவள் தன் காதல் கணவனுடன் கூடி குலவிக் கொண்டிருந்தாள். மறுகணம் வஞ்சகமாக அவன் கொல்லப்பட்டதை நினைத்து அளவில்லாத ஆத்திரமும் சோகமும் அடைந்தாள். தன் ஆகிருதியை மீறி மென்மையான ஒரு பெண்ணின் உடலையும் உள்ளத்தையும் அவளது அலைபாயும் உணர்வுகளையும் சிவன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். சிவனின் கண்கள் திறந்துதான் இருந்தன என்றாலும் அவர் அப்போது அவர்களுடன் இல்லை. வேறெங்கோ சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்பது பார்த்தவர்களுக்கு புரிந்தது. அவர் அவர்களுக்காக ஆடவில்லை. பாராட்டுக்கு தவம் கிடக்கவில்லை. ஏன் இசைக்காக கூட இல்லை. தனக்காக மட்டுமே ஆடினார். யாருக்கும் கேட்காத தேவகானம் அவர் காதில் மட்டும் ஒலித்தது போலும். கண்ணுக்குத் தெரியாத தெய்வீக சக்தி ஒன்று அவரது உடலை ஆட்டுவித்தது போலும். சிவன் சொன்னது உண்மைதான் என்று எண்ணமிட்டாள் சதி. தன்னையும் தன் உள்ளத்தையும் நடனத்தின்பால் முழுமையாக திறந்து கொண்டு விட்டபடியால் நடனம் அவர் வசமாகிவிட்டது. யுகம் யுகமாக காலத்தை மறந்து நீண்டது போல் தோன்றிய பிறகு நடனம் முடிவுக்கு வந்தது. சிவனின் கண்கள் முழுவதுமாக மூடியிருந்தன. நீண்ட நேரம் இறுதி அடவில் அப்படியே நின்றவர் அப்போதுதான் இந்த உலகிற்கு திரும்பி வந்தது போல் காணப்பட்டார். அவரைச் சூழ்ந்திருந்த மாயக்கட்டு உள்ளொளி கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது. மெல்ல மிக மெல்ல கண் திறந்தவர் சதி, கிருத்திகா மற்றும் குருஜி தன்னை ஆவென்று வெறித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். முதலில் பேச்சு வந்தது குருஜிக்குத்தான். யார் நீ? சிவன். இல்லை இல்லை, உங்கள் உடலை கேட்கவில்லை. நீங்கள் யார் என்று கேட்டேன். புருவத்தைச் சுருக்கிக் கொண்டு மீண்டும் சொன்னார் சிவன். குருஜி, நான் ஒன்னு கேட்கலாமா என்றாள் சதி. தாராளமாக. சிவனிடம் திரும்பினாள். நாட்டியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவோ செஞ்சீங்களே, என்ன அது? தயார் பண்ற மாதிரி ஏதாவது அபிநயமா? ஆமா, நடராஜர் நிலை. நாட்டியத்துக்கெல்லாம் அரசரோட நிலை. நடராஜரா? அது எதுக்கு? எனக்குள்ள இருக்கிற சக்தியை பிரபஞ்ச வெளியோட இணைக்கும் நிலை அது. அப்பத்தான் நடனம் தன்னால வெளிப்படும். புரியல. சொல்றேன். எங்க மக்கள் கிட்ட ஒரு தத்துவம் உண்டு. அதாவது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சக்தியை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. செடி, விலங்கு, சாதாரண பொருள், நம்ம உடம்பு எல்லாமே சக்தியை தனக்குள்ள நிரப்பிக்கிட்டு மற்ற விஷயங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப அதிக அளவுல தனக்குள்ள சக்தியை தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது எது தெரியுமா? பூமி தாய் தான். நாம தினமும் அவளோட அணைப்புல தான் இருக்கோம். அவ மேலதான் நடக்கிறோம். அதுக்கும் உங்க நடனத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாம செய்யற எல்லா காரியத்துக்கும் சக்தி தேவை. அதை நம்மை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து தான் தேடி எடுத்துக்கணும். மனுஷங்களோ ஜடப்பொருளோ ஏன் பூமி மாதாவோ யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மரியாதையா அதை கேட்டுத்தான் வாங்கிக்கணும். இந்த நடராஜர் நிலை, இதை வைத்துத்தான் வேண்டிய சக்தியை பெறுகிறீர்களோ என்றார் குருஜி. எதுக்கு சக்தி வேணுங்கிறதை பொறுத்து.
எனக்குள்ள தன்னால பொங்க வேண்டிய நடனத்துக்கான சக்தியை நான் ரொம்ப வேண்டி கேட்கறது தான் நடராஜர் நிலை. ஒருவேளை எனக்கு வேண்டியது ஒரு எண்ணம்னா அப்ப காலை மடிச்சு உட்கார்ந்து தியானம் செய்யணும். சக்தியே உங்கள் வசம்தான் போலிருக்கிறது என்றார் குருஜி. நீர்தான் உண்மையில் ஆடல் வல்லான், நடனத்தின் அரசர். சேச்ச, அப்படி இல்ல, மறுத்தார் சிவன். வெளியே அளவில்லாம இருக்கிற நடராஜரின் சக்தியை வாங்கிக்கிற அகப்பை மட்டுமே நான். அது யாரா வேணும்னாலும் இருக்கலாம். அது எப்படியோ, நீர் மிகத் திறமையான அகப்பை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இளைஞரே என்றார் குருஜி. சதியிடம் திரும்பியவர், இவரைப் போல் ஒரு நண்பர் இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் தேவையில்லை குழந்தாய். சிவனிடத்தில் பாடம் கேட்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் அதற்கு குறுக்கே நிற்கப் போவதில்லை, பாக்கியமாகவே கருதுவேன். சிவன் ஆர்வத்துடன் சதியை நோக்கினார். அவர் நினைத்ததை விட எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது. சரின்னு தான் சொல்லித் தொலையேன். சதியோ சட்டென்று தனக்குள் சுருங்கிக் கொண்டாள். முதலாக அந்த பெண்ணிடத்தில் அதிசயமான ஒரு பலவீனத்தை சிவன் உணர்ந்தார். கம்பீரமும் நளினமும் இயற்கையாக பூண்டிருந்த சதி தன் இயல்புக்கு மீறிய கூச்சத்துடன் தலை குனிந்தாள். அதிக பிரசங்கித்தனமா நான் பேசுறதா நினைக்கக்கூடாது என்றாள் மிக மென்மையான குரலில். ஆனா இவரோட நடனத்தை கத்துக்கிற அளவு எனக்கு திறமையில்லைன்னு தோணுது. இருக்கே, வாதிட்டார் சிவன். உங்ககிட்ட நளினம் இருக்கு, மனசு இருக்கு, ரொம்ப சுலபமா அந்த நிலையை அடையலாம். சதி சிவனை நிமிர்ந்து பார்த்தபோது கண்களில் ஈரத்தின் சாயல் பளிச்சிட்டது. அவற்றில் தேங்கி நின்ற அளவற்ற சோகம் அவரை திகைப்பில் ஆழ்த்தியது. என்னதான் நடக்குது இங்க? எந்த நிலைமைக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் சிவா, அவள் முணுமுணுத்தாள். வார்த்தைகளை கூறும்போதே எப்படியோ மனதின் அடி ஆழத்திலிருந்து சக்தியை வரவழைத்துக் கொண்டாள். பழைய கம்பீரமும் அமெரிக்கையும் மீண்டும் முகத்தில் குடிகொண்டன. மரியாதை என்னும் முகமூடி இறங்கிவிட்டது. பூஜைக்கு நேரமாச்சு, குருஜி அனுமதிச்சா நான் கிளம்புறேன். சிவனிடம் திரும்பினாள். உங்களை மறுபடி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சிவா. சிவன் பதில் சொல்வதற்குள் சட்டென்று திரும்பி கிருத்திகா பின் தொடர அங்கிருந்து விரைந்தாள். சிலையாக நின்றுவிட்ட சிவனை சற்று நேரம் உற்று பார்த்த குருஜி மிகுந்த மரியாதையுடன் வணங்கினார். நீங்கள் நடனமாடுவதைக் காண நேர்ந்தது என் வாழ்வின் பயன். பிறகு அவரும் சென்றார். இந்த மெலூகர்களை புரிஞ்சிக்கவே முடியலையே, அதிசயித்தவாறு அங்கேயே நின்றார் சிவன். மறுநாள் காலை நேரம் கழித்து சிவனும் நந்தியும் அரசரின் பிரத்யேக அலுவலகத்திற்குள் நுழைந்த போது தக்ஷர், பர்வதேஸ்வரர் மற்றும் கனகாலா காத்து கொண்டிருப்பதைக் கண்டனர். மன்னிக்கணும் சக்கரவர்த்தி என்றார் சிவன் சற்று ஆச்சரியத்துடன். நாம 2வது பிரகாரின் 4வது மணி நேரத்துல தான் சந்திக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப காக்க வச்சிட்டேனோ? ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று மிக்க மரியாதையுடன் நமஸ்தே என்று வணக்கம் செலுத்திய தக்ஷர் இதை மறுத்தார். மன்னிக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை பெருமானே. நீங்கள் எங்களுக்காக காத்திராமல் இருக்கும் பொருட்டு நாங்களே சீக்கிரம் வந்துவிட்டோம். தங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தது நாங்கள் செய்த பாக்கியம். உலகின் மிக உயர்ந்த நாகரிகத்தின் தலைவர், மெலூக சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தி கேவலம் ஒரு காட்டுமிராண்டியின் முன் இப்படி வளைந்து குனிந்து மரியாதை செலுத்துவதைக் காணச் சகிக்காமல் பர்வதேஸ்வரர் விழிகளை உருட்டினார். பெருமான் என்று சக்கரவர்த்தியால் அழைக்கப்பட்ட அதிசயத்திலிருந்து இன்னமும் மீளாத சிவன் பிரயாசையுடன் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு தக்ஷரை நோக்கி குனிந்து நமஸ்தே என்று வணங்கிவிட்டு அமர்ந்தார். பிரபு, நீலகண்டரை குறித்த விவரம், ஆரூடம் ஆகியவற்றை உங்கள் முன் வைக்கும் முன் என்றார் தக்ஷர். எங்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது ஏதேனும்? சட்டென்று பட்டவர்த்தனமாக முகத்தில் அறையும் கேள்வி ஒன்று சிவனுக்கு தோன்றியது. புனித ஏரியே, இவங்களுக்கு என் பாழாப்போன நீலக்கழுத்து ஏன் இவ்வளவு முக்கியமாப்படுது? உடனேயே மெலூகாவையும் அதன் சமூக அமைப்பையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு முன் இந்த கேள்வியை, அது எவ்வளவு பொருத்தமானதாக இருந்தாலும் கேட்பது அவ்வளவு உசிதமல்ல என்று உள்ளுணர்வு உணர்த்தியது. இந்த கேள்வி கொஞ்சம் விசித்திரமாயிருக்கலாம் அரசே, பீடிகையுடன் தொடங்கினார் சிவன். வந்து உங்க வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கனகாலாவை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்த தக்ஷர் மீண்டும் சிவனை நோக்கிய போது அவரது முகத்தில் திகைப்பு விரவியிருந்தது. தங்கள் அறிவின் தீட்சண்யத்தை எண்ணி வியக்கிறேன் பெருமானே, மலர்ந்த முகத்தோடு பேசினார். மிக மிக பொருத்தமான வினாவைத்தான் தொடுத்திருக்கிறீர்கள். விஷமத்துடன் முகத்தை சுளுக்கிக் கொண்டு கண் சிமிட்டினார். சென்ற மாதம்தான் என் 184வது பிறந்த நாளை கொண்டாடினேன். அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார் சிவன்.
30 வயதிற்கு மேல் சொல்ல முடியாது தக்ஷருக்கு. அவ்வளவு ஏன், மெலுகாவில் யாருமே முதுமையடைந்ததாக தெரியவில்லை, பிரம்மா கோயிலில் சந்தித்த அந்த பண்டிதரை தவிர. அப்ப நந்திக்கும் 100 வயசுக்கு மேல் ஆகுதா? ஆனா இது எப்படி சாத்தியம் சக்கரவர்த்தி? சிலையெனச் சமைந்திருந்த சிவனுக்கு ஒரு வழியாக பேச்சு வந்தது. என்ன அதிசயங்க இது? மந்திரம் மாயாஜாலம் ஏதாவது? மந்திரம் மாயம் எதுவுமில்லை பிரபு, விவரித்தார் தக்ஷர். இதற்கெல்லாம் காரணம் சோமரசம் என்ற அற்புத பானத்தை தயாரிக்கும் எங்கள் ஆற்றல் மிகுந்த விஞ்ஞானிகள்தான். உங்களுக்கு தெரியுமா, சோமரசத்தை நாங்கள் தேவாமுதம் என்போம். குறிப்பிட்ட சமயங்களில் சோமரசத்தை உட்கொள்வது மரணத்தை ஒத்திவைப்பது மட்டுமல்லாமல் என்றும் இளமையுடன் எங்களை வாழ வைக்கிறது, உடலாலும் மனதாலும். சோமரசமா? அப்படின்னா எங்கிருந்து வருது? யார் கண்டுபிடிச்சாங்க? எத்தனை கேள்விகள் பெருமானே, புன்னகைத்தார் தக்ஷர். என்னால் முடிந்தவரை ஒவ்வொன்றுக்கும் பதில் கூறுகிறேன். சோமரசத்தை கண்டறிந்தவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பு உலகிலேயே மிகச்சிறந்த இந்திய விஞ்ஞானியாக திகழ்ந்த பிரம்மதேவர். தேவகிரி வர்ற வழியில அவருக்காக ஒரு கோயில் கூட இருக்குல்ல, மேருங்கிற இடத்துல? பார்த்தேன். ஆம் பிரபு, அங்குதான் அவர் வாழ்ந்து உழைத்ததாகச் சொல்வார்கள். பல விஷயங்களை கண்டுபிடித்த சிறந்த விஞ்ஞானி. என்றாலும் அவற்றின் பலன்களை அவர் தனக்கென வைத்துக் கொள்ளவில்லை. மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காகவே அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்தார். சோமரசம் போன்ற சக்தி வாய்ந்த பானம் தீய சக்திகளின் கையில் சிக்கினால் பேராபத்தாக முடியும் என்பதை மிக விரைவில் அறிந்து கொண்டார். இதனாலேயே அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஏகப்பட்ட விதிமுறைகளை வழக்கில் கொண்டு வந்தார். என்ன மாதிரியான விதி? எல்லோருக்கும் அவர் சோமரசத்தை கொடுக்கவில்லை என்றார் தக்ஷர். நாடு முழுதும் தீவிர ஆராய்ச்சி செய்த பிறகு இந்தியாவின் 7 வெவ்வேறு பகுதிகளிலிருந்து மிக நல்ல குணாதிசயங்களைக் கொண்ட 11 வயது ஆண்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய குருகுலத்தில் அவர்களை தங்க வைத்து சமூகத்திற்கு ஏற்றம் தரக்கூடிய அற்புதமான மனிதர்களாக அவர்களை மாற்றவே இளம் வயதில் இந்த ஏற்பாடு. இவர்களுக்கு மட்டுமே சோமரசம் அளிக்கப்பட்டது. ஆயுள் நீண்டு ஏறக்குறைய இன்னொரு வாழ்நாளே கிடைத்துவிட்டபடியால் இவர்களுக்கு த்விஜா என்று பெயர். இருமுறை பிறந்தோர். சோமரசத்தின் பலம் மற்றும் பிரம்மதேவரிடமே பாடம் கற்றதால் ஏற்பட்ட அபரிமிதமான அறிவு தீட்சண்யம் எல்லாம் சேர்ந்து இதுவரை தேசத்தில் யாரும் அடையாத கீர்த்தியை அவர்களுக்கு அளித்தன. அவர்கள் மேற்கொண்ட தீவிர மனப்பயிற்சி சாதாரண மனிதர்களால் அடைய முடியாத அற்புத ஞானத்தை கொடையாக அளித்தது. இவ்வாறு அறிவில் முதிர்ந்த ஞானிகளை ரிஷி என்று இந்தியாவில் அழைப்பது வழக்கம். பிரம்மதேவர் தேர்ந்தெடுத்தவர்கள் மொத்தம் 7 பேர் என்பதால் அவர்கள் சப்தரிஷி என்று வழங்கப்பட்டனர். ஆக இவங்க தங்க அறிவையும் ஞானத்தையும் மக்களோட நல்லதுக்காக பயன்படுத்தினாங்க. ஆம் பெருமானே, சப்தரிஷிகளின் விஷயத்தில் பிரம்மதேவர் மிக கடுமையான சட்டதிட்டங்களை பிறப்பித்தார். அவர்களுக்கு ஆளவோ தொழில் செய்யவோ அனுமதி இல்லை. குறிப்பாக சுயலாபம் என்பது அறவே கூடாது. சமூகத்திற்கு மிக பயன்படும் அறிவு சார்ந்த உத்தியோகங்களில், அதாவது ஆசிரியர், பண்டிதர் மற்றும் வைத்தியர்கள், இப்படிப்பட்ட பணிகளில் மட்டுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இவை எதற்கும் ஊதியம் பெற அனுமதியில்லை. மற்றவர் கொடுக்கும் பிக்ஷை அல்லது நன்கொடையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஓரக்கண்ணால் பர்வதேஸ்வரரை பார்த்த சிவன் லேசாக கண்ணடித்தார். செமத்தியான வேலைவாய்ப்பு திட்டம்பா. பர்வதேஸ்வரர் இதற்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் தக்ஷர், கனகாலா மற்றும் நந்தி ஓவென்று ஆரவாரமாகச் சிரித்து மகிழ்ந்தனர். சட்டென்று ஜன்னல் அருகே நின்ற பிரகார் விளக்கை கவனித்த சிவன் 3வது பிரகார் நெருங்கிவிட்டதை அறிந்தார். சதி எந்த நேரமும் நடனமாட வந்துவிடக்கூடும். ஆனால் பிறப்பிக்கப்பட்ட சட்டதிட்டங்களை அவர்கள் மிக தீவிரமாக காப்பாற்றினார்கள் பெருமானே என்றார் தக்ஷர். வருடங்கள் செல்லச் செல்ல பொறுப்புகள் அதிகரிக்க சப்தரிஷிக்கள் மேன்மேலும் பலரை தங்கள் குலத்திற்குள் சேர்த்து கொண்டனர். இவ்வாறு சேர்க்கப்பட்டோரும் அதே சட்டதிட்டங்களை காக்க உறுதி பூண அவர்களுக்கும் சோமரசம் அளிக்கப்பட்டது. பணம், பொருள் எதையும் பிரதிபலனாகப் பெறாமல் சமூகத்தின் நலனுக்காக மட்டுமே தங்கள் ஞானத்தை பயன்படுத்தினர். அறிவு தேடலில் வாழ்நாளை செலவிட்டனர். இதனால்தான் அவர்களுக்கு சமூகத்தில் இவ்வளவு மரியாதை. யுகங்கள் செல்லச் செல்ல சப்தரிஷிக்களும் அவர்களது வழிவந்தவர்களும் பிரம்மாவின் குலத்தோராக வழங்கப்பட்டனர். காலப்போக்கில் அதுவே மருவி
அவர்கள் பிராமணர் என்று அழைக்கப்படலாயினர். ஆனா எப்பேற்பட்ட வாழ்க்கை முறையும் காலப்போக்கில் சீர்கெட்டு போற மாதிரி சில பேர் பிராமண வாழ்க்கை முறையை சரியா பின்பற்ற தவறிட்டாங்க, அப்படித்தானே? அப்படியேதான் பெருமானே, ஆமோதித்த தக்ஷர் மானுடத்தின் பலவீனத்தை எண்ணி மருகுவது போல் லேசாக தலையசைத்துக் கொண்டார். சப்தரிஷிகள் கடைபிடிக்க வேண்டி பிரம்மதேவர் உருவாக்கிய விதிமுறைகள் பல ஆயிரம் வருட போக்கில் சில பிராமணர்களால் கைவிடப்பட்டன. சோமரசம் அளித்த அற்புத சக்திகளை தீய வழிகளில் பயன்படுத்த தொடங்கினர். சில அந்தணர்கள் ஆளும் ஆசையால் சாதாரண மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். மற்றவர்கள் சப்தரிஷிகளும் பிரம்மதேவரும் உருவாக்கிய பல அற்புத கருவிகளை சுயலாபத்திற்காக பயன்படுத்தி ஏராளமான பணமும் பொருளும் சேர்த்தனர். அதிலும் சில பிராமணர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கனகாலாவின் குரலில் அதிர்ச்சி குறிப்பாக விரவியிருந்தது. சப்தரிஷி உத்தராதிகாரிகளையே எதிர்க்க துணிந்து விட்டனர். சப்தரிஷி உத்தராதிகாரினா என்றார் சிவன். சப்தரிஷிகளின் வழிவந்தோர் பிரபு, கனகாலா விளக்கினாள். சப்தரிஷிகளில் ஒருவர் அந்திம காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தால் தன் குருகுலத்தைச் சேர்ந்த ஒருவரையே வாரிசாக தேர்ந்தெடுப்பார். அவர் சப்தரிஷியாகவே எல்லா விதத்திலும் நடத்தப்படுவார். அதாவது அவங்களை எதிர்க்கிறது சப்தரிஷிகளையே எதிர்க்கிற மாதிரி. ஆம் பிரபு என்றாள் கனகாலா. கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால், இவ்வாறு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அந்தணர்களில் மிக உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்த கருடன், மயில் மற்றும் அன்னப்பறவை ஆகியோர்தான். சொல்லப்போனால் இம்மாதிரி மிக உயர் வகுப்பைச் சேர்ந்தோர் க்ஷத்திரியர் மற்றும் வைசியர்களின் கீழ் பணிபுரிய கூட அனுமதியில்லை. அவர்களிடத்தில் குவிந்து கிடக்கும் செல்வச் செழிப்பால் பிராமணர்கள் மதியிழந்து தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாதல்லவா? என்றாலும் இறுதியில் மற்றவர்கள் எவருக்கும் முன்னால் அவர்கள்தான் வழி பிறழ்ந்தனர். ஆனா உங்க வகுப்பு, அதாவது குருவி, க்ஷத்திரியர்களுக்கு கீழே வேலை பார்க்க வேண்டி வந்தாலும் பிராமண விதிமுறைகளை கைவிடாம காப்பாத்துறீங்க இல்லையா? ஆம் பிரபு. கனகாலாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. உடல் பூரித்தது. 3வது பிரகார் தொடங்கிவிட்டதற்கு அடையாளமாக நகரத்தில் ஆலாட்சி மணி ஓங்காரமாய் ஒலித்தது. புதிய நேர தொடக்கத்திற்கான பிரார்த்தனையை சிவன் உட்பட அனைவரும் முணுமுணுத்தனர். இதற்குள் மெலூகர்களின் பழக்கங்கள் சிலவற்றை அவர் கற்றிருந்தார். சூத்திரன் ஒருவன் வந்து ஓசைப்படாமல் பிரகார் விளக்கை மிக நுணுக்கமாக சீர் செய்துவிட்டு வந்த சுவடே தெரியாமல் மறைந்தான். எந்த நிமிடமும் சதி தோட்டத்தில் நடன பயிற்சி தொடங்கி விடுவாள். தக்ஷரிடம் திரும்பினார். அப்ப எதனால மாற்றங்கள் உருவாச்சு? நீங்க, பர்வதேஸ்வரர், நந்தி எல்லாருமே க்ஷத்திரியர்கள்தான். ஆனா சோமரசம் பயன்படுத்திக்கிட்டு வர்றீங்கன்னு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்ல, உங்க சாம்ராஜ்யத்துல எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இளமையா ஆரோக்கியத்தோட இருக்கிறத பாக்குறேன். எல்லாருமே சோமரசம் சாப்பிடுறாங்க இல்லையா? அப்படின்னா ஏதாவது ஒரு புரட்சி நடந்திருக்கணுமே. ஆம் பிரபு, நடந்தது. அதன் பெயர் ராமபிரான், உலகின் மிகச்சிறந்த மன்னர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் எதிரொலித்தனர் மற்றவர்களும். மெலுகாவின் சமூக அமைப்பையும் தலைமையையும் முற்றுமாக சீரமைத்த பெருமை அவரைத்தான் சேரும் தொடர்ந்தார் தக்ஷர். ஏன், வரலாற்றையே மாற்றி எழுதினார் என்று கூட சொல்லலாம். அவற்றை பற்றியெல்லாம் சொல்வதற்கு முன்னால் ஒரு விண்ணப்பம். சொல்லுங்க அரசே. 3வது பிரகார் மணியடித்து விட்டது. போஜனசாலை சென்று உணவருந்திவிட்டு மேற்கொண்டு பேசுவோமா? மதிய சாப்பாடும் ரொம்ப நல்ல யோசனைதான் என்றார் சிவன். ஆனா இந்த ஒரு முறை மன்னிச்சுக்குவீங்களா? ஒரு வேலை இருக்கு, கட்டாயம் போயே ஆகணும். உங்களுக்கு பரவாயில்லைன்னா நாளைக்கு பேசுவோமா? கனகாலா முகம் களையிழக்க பர்வதேஸ்வரர் கண்களில் இகழ்ச்சி இழையோடியது. தக்ஷரின் புன்னகையோ இம்மியளவும் குறையவில்லை. தங்கள் இஷ்டப்படியே பெருமானே, நாளை சந்திப்போம். 2வது பிரகாரின் 2வது மணியின் தொடக்கம் சௌகரியமாக இருக்குமா? கண்டிப்பாக அரசே. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அப்படியேதும் இல்லை பெருமானே. தக்ஷர் முகத்தில் புன்னகை இன்னமும் பொலிந்தது. நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு என் தேரிலேயே அனுப்பி வைக்கிறேனே. ரொம்ப நன்றி அரசே. ஆனா அதுக்கு அவசியமில்லை, நானே போய்க்குவேன். மறுபடியும் மன்னிக்கணும். எல்லோரிடமும் விடைபெற்ற சிவன் நந்தி பின் தொடர அங்கிருந்து விரைந்து சென்றார். குற்றம் கூறுவது போல் கனகாலா தக்ஷரை வெறித்தாள். அவரோ சமாதானம் செய்யும் பாவனையில் கைகளை உயர்த்தியவராய், ஒன்றும் பாதகமில்லை, நாளைதான் சந்திக்கிறோமே என்று தலையசைத்தார். நமக்கு அதிக நேரமில்லை சக்கரவர்த்தி, கனகாலா வற்புறுத்தினாள். தன் கடமையையும் பொறுப்புகளையும் நீலகண்டர் உடனடியாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அவருக்கு சற்று அவகாசம் கொடுங்கள் கனகாலா.
இவ்வளவு காலம் காத்திருந்து விட்டோம். இன்னும் சில நாட்களினால் ஒன்றும் குடிமுழுகிப் போகப் போவதில்லை. சட்டென்று எழுந்த பர்வதேஸ்வரர் தக்ஷரை வணங்கினார். தாங்கள் அனுமதித்தால் சக்கரவர்த்தி பெருமானே, விடைபெற வேண்டுகிறேன். ஒரு காட்டுமிராண்டிக்கு பாலபாடம் சொல்வதை விட முக்கியமான அலுவல்கள் வேறு பல எனக்கிருக்கின்றன. மரியாதை பர்வதேஸ்வரரே. பற்களை கடித்தார் கனகாலா. அவர் நீலகண்டர். உண்மையான திறமையும் ஆற்றலும் என்று அவரிடத்தில் வெளிப்படுகின்றனவோ அன்று மரியாதையுடன் விழிக்கிறேன். பர்வதேஸ்வரர் உருமினார். சாதனைகளை மட்டுமே மதிப்பவன் நான். ராமபிரான் எழுதி வைத்த விதியும் அதுதான். நம் கர்மம், நம் கடமைதான் முக்கியம். பால், பிறப்பு ஆகியவை அல்ல. அதிலும் கழுத்தின் நிறம் மிக நிச்சயமாக இல்லை. நம் சமூகத்தின் அடித்தளமே செயல்திறன்தான். அதையும் மறந்துவிட்டீர்களோ? நிறுத்துங்கள்! தக்ஷர் கர்ஜித்தார். நீலகண்டரை நான் மதிக்கிறேன். ஆதலால் எல்லோரும் அவரை மதித்துத்தான் ஆக வேண்டும். விகர்மா, துரதிர்ஷ்டத்தின் மறு உருவம். சிவனின் விருப்பத்திற்கிணங்கி நந்தி சற்று தூரத்திலேயே காத்திருக்க, நடன அரங்கத்தையும் தோட்டத்தையும் பிரித்த வேலியின் பின்னால் சிவன் வந்து நின்றார். மேடையின் வெறுமையை பார்த்தவுடன் அங்கு யாரும் வரப்போவதில்லை என்பது நந்திக்கு புரிந்துவிட்டது. சிவனோ சதியை பார்க்கும் அடங்காத ஆவலுடன் அங்கேயே நடைபழகினார். ஏறக்குறைய 1 மணி நேரம் நின்று நின்று அலுத்த பிறகு நடனம் எதுவும் அன்று நடக்கப் போவதில்லை என்பது புரிய மிகுந்த ஏமாற்றத்துடன் நந்தியிடம் மெதுவாக வந்து சேர்ந்தார். யாரையேனும் தேடி அழைத்து வர விரும்புகிறீர்களா பிரபு? நான் வேண்டுமானால் உதவட்டுமா? நந்தி ஆர்வத்துடன் கேட்டார். இல்ல நந்தி, விடுங்க. பேச்சை மாற்ற விரும்பி, பசிக்கிறதோ பிரபு என்றார் நந்தி. விருந்தினர் மாளிகைக்குச் சென்று உணவருந்துவோமா? வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஊர் சுத்தி பார்ப்போமா? நகருக்குள் சதியை எங்கேயாவது சந்திக்க நேரலாம் என்ற நப்பாசை சிவனுக்கு கொஞ்சம் மிஞ்சியிருந்தது. ரஜத் மேடையில் இருக்கிற உணவகம் எதுக்காவது போனா என்ன? அரசு விருந்தினர் மாளிகையின் எளிமையான அந்தன உணவை அறவே வெறுத்த நந்தி சட்டென்று உற்சாகமானார். தாராளமாக பிரபு. இடவசதி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் காரசாரமாக நாக்கில் நீர் ஊறும் வண்ணம் இறைச்சி தயாராகும் சக்திரிய உணவகங்கள்தான் அவருக்கு விருப்பம். என்ன பர்வதேஸ்வரரே, என்ன விஷயம் என்றார் தக்ஷர். பிரபு, முன்னறிவிப்பின்றி இப்படி திடீரென்று சந்திக்க நேர்ந்ததற்கு மன்னிக்க வேண்டும். அதிர்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று என்னிடம் சமீபத்தில் வந்து சேர்ந்தது. தங்களிடத்தில் தனியாக தெரிவிக்க வந்தேன். என்ன அது? சிவனால் ஏற்கனவே பிரச்சனைகள் தொடங்கிவிட்டன. நீலகண்டரிடத்தில் உமக்கு அப்படி என்னதான் மனக்கசப்போ? பொறுமை இழந்து முனகிய தக்ஷர் கண்களை உருட்டினார். நம்மை காக்கத்தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை ஏன் நம்ப மறுக்கிறீர்? வந்திருக்கும் செய்திக்கும் சிவன் குறித்த என் நிலைப்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பிரபு. நான் சொல்வதை தயவு கூர்ந்து காது கொடுத்து கேளுங்கள். சிவனை நேற்று தோட்டத்தில் சேனர்த்வஜர் பார்த்திருக்கிறார். அதற்குள் சேனர்த்வஜர் வந்துவிட்டாரா என்ன? ஆம் அரசே, நாளை மறுநாள் நீங்கள் அவரை சந்தித்து விவாதிக்க ஏற்பாடாகியிருக்கிறது. போகட்டும். சேனர்த்வஜர் என்னதான் பார்த்தாராம்? அவரும் அந்த நீலகண்டரின் மாய வலையில் விழுந்து நாசமாய்ப் போய்விட்டது போல் தெரிகிறது. அதனால் சிவனுக்கு எதிராக எதையும் திரிக்க வாய்ப்பில்லைதான். சரி, ஒப்புக்கொள்கிறேன். நீலகண்டர் என்ன செய்து கொண்டிருப்பதைக் கண்டாராம்? சிவன் நடனமாடுவதை பார்த்தாராம் என்றார் பர்வதேஸ்வரர். இருக்கட்டுமே, நடனத்திற்கு எதிரான சட்டம் ஏதேனும் எனக்கு தெரியாமல் வழக்கில் இருக்கிறதா என்ன? என்னை சற்று பேச விடுங்கள் அரசே. அவர் ஆடியதை சதி மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். சட்டென்று தக்ஷரின் முகத்தில் ஆவல் தோன்றியது. நிமிர்ந்து உட்கார்ந்தார். பிறகு சிவன் சற்று அதிகம் உரிமை எடுத்துக் கொள்ள விழையும் முன் சதி மிகச் சரியான முறையில் அவரை ஒதுக்கிவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டாள். ஆனால் சிவன் எதையோ முணுமுணுப்பதை சேனர்த்வஜர் காதால் கேட்டாராம். என்ன முணுமுணுத்தார்? புனித ஏரியே, இவளை எப்படியாவது எனக்கு கிடைக்கச் செய். வேற எதையும் உன்கிட்ட மறுபடியும் நான் கேட்கவே மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டாராம். தக்ஷர் முகம் மலர்ந்தார். நீலகண்டர் என் மகளின் மீது காதல் வயப்பட்டு விட்டார் என்றா சொல்கிறீர்கள்? அரசே, நம் நாட்டின் சட்டதிட்டங்களை மீறுவது முடியாத காரியம். அதிர்ந்து போன பர்வதேஸ்வரர் அவரை ஏறிட்டார். சதி விவாகம் செய்து கொள்ள முடியாது. நீலகண்டர் சதியை மனம் செய்து கொள்ள முடிவெடுத்தால் இந்த உலகின் எந்த சட்டமும் அவரை தடுக்க முடியாது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் பிரபு. ஆனால் மெலுகாவின் அசைக்க முடியாத சட்டங்கள்தான் நம் நாகரிகத்தின் ஆதாரம். இவைதான் நமது அடையாளம். இவைதான் சந்திரவம்சிகள், நாகர்கள் போன்றோரிடமிருந்து வித்தியாசப்படுத்தி நம்மை உயர்த்துகின்றன. ஏன்
ராமபிரான் கூட தன்னை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக கருதவில்லை. அப்படி இருக்கையில் போயும் இந்த காட்டுமிராண்டி எங்கனம்? சதியின் சந்தோஷம் உமக்கு முக்கியமில்லையா? தக்ஷர் திருப்பி கேட்டார். பார்வதி என்று அவளுக்கு மற்றொரு பெயர் உருவானதற்கு காரணமே நீங்கள்தானே? உமது வளர்ப்பு மகளல்லவா அவள்? அவள் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலர உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பமில்லையா? எனக்கு பிறக்காத மகளாகவே சதியை நான் கருதுகிறேன் மன்னா. பொதுவாக எதையும் அதிகம் வெளிக்காட்டிக் கொள்ளாத பர்வதேஸ்வரரின் கண்களில் உணர்ச்சி மின்னியது. அவளுக்காக எதுவும் செய்ய நான் தயார், சட்டத்தை மீறுவதைத் தவிர. உமக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். சதியின் பொருட்டு நான் எந்த சட்டத்தையும் மீறத் தயங்க மாட்டேன். அவள் என் மகள், என் இரத்தமும் சதையுமானவள். அவள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் போதும். அவள் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி நிலவ நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். விளைவுகளை குறித்து எனக்கு கவலை இல்லை. ரஜத் மேடையின் பிரதான அங்காடிகளின் அருகில் வாகனங்களுக்கென அமைந்திருந்த வெற்றிடம் ஒன்றில் குதிரைகளை கட்டி வைத்துவிட்டு சிவனும் நந்தியும் பின்னவருக்கு மிக பிடித்தமான உணவகங்களை நோக்கி நகர்ந்தனர். கடந்த 2 நாட்களாக அரசு மாளிகையின் விருந்துகளினால் களிப்படையாத நந்தியின் நாக்கு பல வருடம் ருசி கண்ட பக்குவமான இறைச்சியின் வாசம் பட்டவுடன் நீரூறத் தொடங்கியது. வாயிலிலோ சிவனுக்கு அனுமதியில்லை. நந்தி உணவக உரிமையாளரை பார்த்தார். சகோதரரே, என்ன ஆயிற்று? தயவு கூர்ந்து மன்னித்தருள வேண்டும். நானும் இப்போது விரதமேற்றிருக்கிறேன் அல்லவா? அவர் தன் கழுத்தை அலங்கரித்த மணிகளை காண்பித்தார். என்னைப்போல் விரதமேற்றிருக்கும் மற்ற பக்தர்களுக்கு மாமிச உணவளிக்க கூடாதென்பதும் விரதத்தின் ஒரு அங்கம். இது உங்களுக்கும் தெரியும். என்ன? நந்தி கேள்விக்குறியுடன் பார்த்தார். இங்கே யார் விரதமெல்லாம்? தன் கழுத்தைச் சுற்றியிருந்த மணிகள் அடர்ந்த பட்டியை நோக்கி சிவனின் கண்கள் தாழ்ந்ததை கவனித்தவர் தலையசைத்தவாறு சிவனைத் தொடர்ந்து உணவகத்தை விட்டு வெளியேறினார். பலர் இந்த சமயத்தில் விரதங்கள் கடைபிடிப்பதுண்டு பிரபு, நந்தி விவரித்தார். வேண்டுமானால் இங்கேயே காத்திருங்கள். வலது பக்கம் உள்ள தெருவில் சில நல்ல உணவகங்கள் உள்ளன. விரதமேற்காத உரிமையாளர்கள் யாரையேனும் கண்டுபிடிக்க முயல்கிறேன். சரி என்று சிவன் தலையசைக்க நந்தி அங்கிருந்து நகர்ந்தார். பலவித உணவகங்களும் அங்காடிகளும் அங்குமிங்கும் சரியான விகிதத்தில் பரவியிருந்த கலகலப்பான இடமென்றாலும் ஜனசந்தடிக்கே உரித்தான கூச்சலும் குழப்பமும் அறவே இல்லை. கடைக்காரர்கள் எவரும் வெளியே நின்று பொருட்களை கூவி கூவி விற்கவில்லை. அவர்களுடன் விலை விவாதித்துக் கொண்டிருந்த நுகர்வோர் கூட குரலை உயர்த்தாமல் மிகுந்த பணிவுடன் வியாபாரம் பேசினார்கள். எங்க மலைகள்ல இருக்கிற கடைகள்ல இந்த அறிவிலிகளால ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது. மெலுகர்களின் விசித்திர பழக்க வழக்கங்களை பற்றி சிந்தனையில் மூழ்கியவர் நகர கட்டியக்காரன் ஏறக்குறைய முதுகுக்கு பின் வந்து அலரும் வரை கவனிக்க கூட இல்லை. விலகி நில்லுங்கள், விகர்மா பெண்கள் வருகிறார்கள். தூக்கி வாரி போட்டுக்கொண்டு நிமிர்ந்த சிவன் உயரமான மெலுக சக்திரியன் ஒருவன் தன்னை குனிந்து பார்ப்பதை உணர்ந்தார். தயவு கூர்ந்து விலகுகிறீர்களா ஐயா? சற்று நேரத்தில் விகர்மா பெண்கள் ஊர்வலம் பூஜைக்காக இந்த பக்கம் வரும். கட்டியக்காரனின் பேச்சும் பாவனையும் மிகப் பணிவாக இருந்தாலும் நகர்ந்து கொள்ளும்படி அவன் கேட்கவில்லை. கட்டளை பிறப்பிக்கிறான் என்பதில் சிவனுக்கு இம்மியும் அட்டியில்லை. ஊர்வலத்திற்கு வழிவிட்டு அவர் நகர அதே சமயம் நந்தி சிவன் கையை மெல்லத் தொட்டார். நல்ல உணவகம் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் பிரபு என்றார் உற்சாகமாக. எனக்கு பிடித்த பல உணவுகளை தயாரித்து அளிக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரம் சமையலறை திறந்திருக்குமாம். நமக்கு இன்று நல்ல தீனிதான். சிவன் வாய்விட்டு சிரித்தார். உங்க வயிறு நிறைய ஒரே ஒரு உணவகத்தோட சாப்பாடு போதும்னா உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். நந்தியும் சேர்ந்து சிரிக்க சிவன் அவர் முதுகை வாத்சல்யத்துடன் தட்டினார். அவர்கள் திரும்பி தெருவுக்குள் நடந்தனர். விகர்மான்னா யாரு? நந்தி விரக்தி பெருமூச்செறிந்தார். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களின் பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்த துரதிருஷ்டசாலிகள் பிரபு. ஆதலால் கண்ணியத்துடனும் மிகுந்த அடக்கத்துடனும் இந்த வாழ்க்கையை கடக்க கடமைப்பட்டவர்கள். அதன் மூலம் மட்டுமே கடந்த கால வினைகளையெல்லாம் துடைத்தெறிந்து பாவங்களை கழுவிக்கொள்ள முடியும். விகர்மா ஆண்களுக்கென்று சில பிரத்யேக பரிகாரங்கள் உள்ளன, பெண்களுக்கு வேறு. நாம கடந்து வந்த பாதையில ஒரு விகர்மா பெண்கள் ஊர்வலம் போச்சு. அந்த பூஜையும் பரிகாரத்துல சேர்த்தியா என்றார் சிவன். ஆம் பிரபு, விகர்மா பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பல. மாதம் ஒரு முறை பிரத்யேகமாய் வடிவமைக்கப்பட்டுள்ள அக்னி பூஜையில் கலந்து கொண்டு அசுத்தத்தை முற்றிலுமாக அழிக்கும் அவரது தூய பாத கமலங்களில்
தங்களை பணித்துக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். தங்களது தீய வினை மற்றவர்களுக்கு பரவும் ஆபத்து உள்ளதால் மனம் செய்து கொள்ள இயலாது. உறவினர்கள் அல்லது தினசரி வாழ்வில் சந்திக்கும் நபர்களைத் தவிர வேறு யாரையும் தீண்டக்கூட அனுமதியில்லை. இன்னும் எனக்கு தெரியாத விதிமுறைகள் பல இருக்கின்றன. வேண்டுமென்றால் அக்னி கோயிலில் பண்டிதரை சந்தித்து அவரிடம் இது குறித்து கேட்கலாம். விகர்மா பற்றிய மேலதிக விவரங்களை அவர் கொடுக்கக்கூடும். இப்போதைக்கு பண்டிதர்களையெல்லாம் சந்திக்கிற மனநிலையில நான் இல்லை. சிவன் புன்னகைத்தார். அவர் ஏதாவது மண்டையில ஏறாத சூத்திரங்களையும் சித்தாந்தங்களையும் நீளமா சொன்னா எனக்கு வாழ்க்கையே வெறுத்துரும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, போன ஜென்மத்தில் இந்த விகர்மாக்கள் பாவம்தான் செஞ்சாங்கங்கிறத முடிவு செய்யறது யாரு? அவர்களின் கர்ம வினையேதான் பிரபு. நந்தி சிவனை தீவிரமாக இது தெரியாதா என்பது போல் பார்த்தார். உதாரணத்திற்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இறந்தே பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பூர்வ ஜென்மத்தில் ஏதோ கொடிய பாவம் செய்ததினால் அல்லவா இந்த ஜென்மத்தில் அவளுக்கு இந்த தண்டனை? சென்ற பிறவியில் செய்த கொடுங்கொன்மைக்கு பதிலாக அல்லவா இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தீராத வியாதி ஏற்படுகிறது? இது பிரபஞ்சமே அவனுக்கு அளிக்கும் தண்டனை அல்லவா? எல்லாமே பேத்தலா இருக்கு. கர்ப்பமாயிருக்கும்போது சரியா தன்னை கவனிச்சுக்காததினால கூட ஒரு பொண்ணுக்கு குழந்தை செத்து பிறக்கலாம். இல்ல ஏதாவது வியாதியாயிருக்கலாம். போன ஜென்ம பாவத்தோட பலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்தம்பித்த நந்தி சிவனுக்கு எவ்விதமாக பதில் கூறுவதென்று வெகுவாக குழம்பினார். மெலூகாவின் பலவித கோட்பாடுகளில் மிக தீவிரமாக ஊறியவர் அவர். பல ஜென்மங்களின் பாவங்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் தொடர்ந்து கொண்டே வரும் என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாமல் நம்பியவர். சட்டம் அதுதான் பிரபு, முணுமுணுத்தார். உண்மையை சொல்லட்டுமா? ரொம்ப அநியாயமா படுது எனக்கு. மெலூகாவின் ஆதாரமாக கருதப்படும் விஷயத்தை சிவன் புரிந்து கொள்ளாத ஏமாற்றம் நந்தியின் முகத்தில் அப்பட்டமாக விரிந்தாலும் சிவனின் மனம் புண்படும் வகையில் எதையும் பேசிவிடக்கூடாதென்னும் வைராக்கியம் அவரை மௌனத்தில் ஆழ்த்தியது. என்ன இருந்தாலும் சிவன் தன் பிரபு அல்லவா? நந்தியின் வாட்டமடைந்த முகத்தை கண்ட சிவன் அவரது தோளை சிநேகமாக தட்டினார். விடுங்க, இது என் சொந்த கருத்து, அவ்வளோதான். இந்த சட்டம் இவ்வளவு வருஷமா உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்குன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கத்தான் வேணும். உங்க சமூகம் கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் நேர்மையா நாணயமா நடந்துக்கிற பலரை இங்கதான் நான் சந்திச்சிருக்கேன். நந்தியின் முகம் உடனடியாக மலர்ந்தாலும் அவரது உடலை வறுத்தெடுத்த இன்னொரு பிரச்சனையை மறுத்து ஒதுக்க முடியவில்லை. பசி. அகோர பசி வயிற்றை கிள்ளி எலும்புகளையே நொறுக்கி பிசைவது போல் இருந்தது. கருமமே கண்ணாயினாராக அவர் உணவகத்திற்குள் பாய மெல்லச் சிரித்தபடி சிவன் அவரை தொடர்ந்தார். அவர்கள் இருந்த தெருவிலிருந்து சற்று விலகி பிரதான சாலையில் விகர்மா பெண்களின் ஊர்வலம் ஒன்று அமைதியாக ஊர்ந்து சென்றது. மெலூகர்களுக்கு மிக புனிதமான நீல நிறத்தில் அவர்கள் அங்கவஸ்திரங்கள் தரித்திருந்தனர். கைகளில் அக்னி பகவானுக்கான பிரார்த்தனை தட்டுகளை ஏந்தி தலைகுனிந்து நடந்தனர். பாவப்பட்ட அந்த ஜென்மங்கள் கடந்து செல்ல வழக்கமாக கூச்சலும் சப்தமும் எதிரொலிக்கும் அந்த கடை வீதி அமானுஷ்ய நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அவர்களுக்கு நடுவே சிவனால் காண முடியாதபடி நீல நிற அங்கவஸ்திரத்தினால் தலைமுதல் கால்வரை போர்த்தப்பட்டு முகத்தில் தன் விதியை முழுவதுமாக உணர்ந்து ஒருவித கம்பீரத்துடன் அதை ஏற்றுக்கொண்ட விரக்தியுடன் நடந்து சென்றாள் சதி. நம் பேச்சை எங்கே நிறுத்தினோம் பிரபு? மறுநாள் சிவனும் நந்தியும் அரசரின் அலுவலகத்தில் அமர தக்ஷர் வினவினார். ராமபிரான் சமூகத்துல என்னென்ன அதிசய மாற்றம்லாம் கொண்டு வந்தார்னு சொல்ல வந்தீங்க அரசே என்றார் சிவன். எதிர்த்துக்கிட்டு கிளம்பின அந்தணர்களை எப்படி முறியடிச்சார்னோ? உண்மை உண்மை ஆமோதித்தார் தக்ஷர். ராமபிரான் அவர்களை அடக்கி ஒடுக்கியதென்னவோ நிஜம். ஆனால் விஷயம் அத்துடன் நின்று விடவில்லை. இன்னும் ஆழமாய் வேரூன்றிவிட்டதையும் உணர்ந்தார். எங்கோ ஒரு சில பிராமணர்கள் தங்கள் கோட்பாடுகளை மீறியது பெரிதல்ல. அவரவருடைய கர்மம், அதாவது குலம் விதித்திருந்த வாழ்க்கை முறைக்கும் அவர்கள் விரும்பிய வாழ்விற்கும் இடையே போராட்டம் கிளம்பிவிட்டதுதான் உண்மையான பிரச்சனை. புரியல சக்கரவர்த்தி? புரிய வைக்கிறேன். சமூகத்தை எதிர்த்து கிளம்பிய அந்தணர்களின் பிரச்சனை உண்மையில் என்ன தெரியுமா? அவர்களில் ஒரு சிலர் க்ஷத்திரியர்களாக வாழ்ந்து ஆட்சி செய்ய விரும்பினர். இன்னும் சிலர் வைசியர்களாகி வியாபாரம் செய்து ஏராளமான பொருள் சேகரித்து சொகுசாக வாழ ஆசைப்பட்டனர். ஆனால் பிறப்போ அவர்களை அந்தணர்களாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. ஆனா ஏகப்பட்ட விதிமுறைகளையும் தேர்வுகளையும் கடந்து வந்தாத்தான் பிராமணன் ஆக முடியும்னு பிரம்மதேவர் விதிச்சதா நீங்க தானே சொன்னீங்க? உண்மைதான் பெருமானே.
ஆனால் காலப்போக்கில் இந்த விதிகளின் தர்ம நியாயங்கள் மீறப்பட்டன. அந்தணர்களின் மக்கள் அந்தணர்களாக உருவாயினர். அதேபோல் சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள். பழையபடி நேர்மையாக அவரவரின் தகுதிக்கேற்ற வகுப்புகளை தேர்ந்தெடுக்கும் வழக்கம் குறைந்து கொண்டே வந்தது. தந்தைமார்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்த வசதி, படிப்பு, திறன் அத்தனையும் தங்களுக்கு பிறந்த மக்களையே சேர வேண்டும் என்று விளைந்ததனால் ஏற்பட்ட தடுமாற்றம். நிலைமை முற்றி காலப்போக்கில் ஜாதிகள் யாராலும் மீற முடியாத கட்டுகளாக இறுகிவிட்டன. அப்படின்னா ஒருவேளை பிராமணனா ஆகிறதுக்குரிய அறிவுத்திறனும் புத்தி கூர்மையும் இருந்தாலும் அவன் சூத்திரனுக்கு மகனா பிறந்துட்டா உயர்ந்த வகுப்பை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அவனுக்கு மறுக்கப்படும் இல்லையா என்றார் சிவன். ஆம் சிவா. முதல் முறையாக வாய் திறந்தார் பர்வதேஸ்வரர். மற்றவர்களைப் போல அவர் தன் மீது விழுந்து புரண்டு தரையில் மண்டியிட்டு மரியாதை செய்யவில்லை. பெருமானே என்று அழைக்கவில்லை என்பதை சிவன் கவனித்துக் கொண்டார். தனிப்பட்ட ஆற்றல், திறன் ஆகியவற்றை நம்பிச் செயல்படாத எந்த சமூகமும் ஸ்திரமாக இயங்காது என்பது ராமபிரானின் கொள்கை. ஒரு மனிதனின் ஜாதியை தீர்மானிப்பது அவனது கர்மா மட்டுமே, பிறப்போ பாலோ வேறெதுவோ அல்ல. கேட்க நல்லாத்தான் இருக்கு பர்வதேஸ்வரரே என்றார் சிவன். ஆனா இதை எப்படி நடைமுறையில செயல்படுத்துவீங்க? ஒரு அந்தணருக்கு பிறக்கிற குழந்தைக்கு கிடைக்கிற படிப்புக்கும் வசதி வாய்ப்புக்கும் ஒரு சூத்திர குழந்தைக்கு கிடைக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்தணருக்கு பிறக்கும் குழந்தை சூத்திர குழந்தையை விட ஆற்றல்ல குறைவா இருந்தாலும் அந்தணனா தான் வளரும். அப்ப சூத்திர குழந்தைக்கு நடக்கிறது அநியாயம் இல்லையா? இந்த மாதிரி இயங்குற சமூகத்துல என்ன உசத்தி? அங்கேதான் ராமபிரானின் ஆற்றல் மிளிர்கிறது சிவா என்றார் பர்வதேஸ்வரர். மிகத் திறமையான சேனாதிபதி அவர். அற்புதமான ஆட்சியாளர், சிறந்த நீதிபதியும் கூட. ஆனால் அவர் விட்டுச் சென்ற கொடைகளில் மிகச் சிறந்தது எது தெரியுமா? ஒரு மனிதனின் கர்மாவை தீர்மானிப்பது அவனுடன் பிறந்த ஆற்றல்தானே ஒழிய வேறில்லை. அதுதான் மெலூகாவின் உயர்வுக்கு, உலக வரலாற்றின் மிகச்சிறந்த தேசம் என்ற புகழுக்கு ஆதாரம். இந்த விஷயத்தில் சோமரசத்தின் பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது பர்வதேஸ்வரரே, இடைமறித்தார் தக்ஷர். அதை தன் மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்ததுதான் அவர் செய்த நன்மைகளில் மிக பெரியது. இந்த பிரபஞ்சத்திலேயே மெலூகர்களைப் போல் அறிவாற்றலில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்ற பெயரை நாம் பெற்றிருப்பது சோமரசத்தின் பலத்தினால்தான். அப்பழுக்கற்ற ஒப்புவமை இல்லாத இந்த சமூகத்தை நாங்கள் உருவாக்க சோமரசம் அளித்த திறனே காரணம். மன்னிக்கணும் அரசே என்ற சிவன் பர்வதேஸ்வரர் பக்கம் திரும்பினார். சொல்லுங்க, ராமபிரான் உருவாக்கின அற்புதமான திட்டம்தான் என்ன? சுலபமான ஒன்று என்றார் பர்வதேஸ்வரர். முன்னமே சொன்னேனே, ஒரு மனிதனின் ஆற்றலை, கர்மத்தை வைத்து மட்டும் அவன் ஜாதியை தீர்மானிக்கும் சமூகமே எல்லா வகையிலும் மிக உயர்ந்தது. வேறெந்த நோக்கமும் அதில் இருக்க முடியாது, கூடாது. இதை நடைமுறையில் செயல்படுத்த ராமபிரான் மிக எளிமையான வழிமுறை ஒன்றை உருவாக்கினார். மெலூகாவில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளும் சாம்ராஜ்யத்தால் கண்டிப்பாக தத்தெடுக்கப்படுகின்றன. எந்த தடங்களும் இன்றி இது நடைபெற தெற்கே வெகு தூரத்தில் நர்மதை நதிக்கரைக்கு சற்று மேற்கே மைகா என்றொரு பிரம்மாண்டமான மருத்துவ நகரமே நிர்மாணிக்கப்பட்டது. கர்ப்பமுற்ற பெண்கள் அனைவரும் அங்கு பிரயாணம் செய்துதான் பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே அனுமதியில்லை. நிஜமாவா என்றார் சிவன். கணவர், அம்மா, அப்பா அவங்கெல்லாம்? யாருக்கும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விலக்கு உண்டு. சுமார் 300 வருடங்களுக்கு முன் உயர்குல பெண்களின் கணவன்மார் மற்றும் தாய் தந்தையர் ஆகியோர் மட்டும் மைகாவுக்குள் நுழைய அனுமதி அளிக்கும் வகையில் வாக்குப்பதிவு நடந்து சட்டம் மாற்றியமைக்கப்பட்டது. ராமபிரானின் மிக அற்புத சட்டத்தையே இப்படி சீர்திருத்தம் செய்ததில் பர்வதேஸ்வரர் அடைந்த வெறுப்பை முகம் துல்லியமாக காட்டியது. அப்ப மைகாவுக்கு வர்ற கர்ப்பமான பெண்களை யார் பார்த்துக்குவாங்க? மருத்துவமனையைச் சேர்ந்த பணியாளர்கள். இம்மாதிரி விஷயங்களில் அவர்கள் மிக தேர்ந்தவர்கள். பர்வதேஸ்வரர் தொடர்ந்தார். ஆணோ பெண்ணோ குழந்தை பிறந்த பிறகு சில காலம் வரை அங்கு பராமரிக்கப்படும். தாய்மார்கள் மீண்டும் அவரவர் ஊர் வந்து சேர்ந்து விடுவார்கள். குழந்தை இல்லாமலா? சிவன் ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆம். இதில் என்ன அதிசயம் என்பது போல் பர்வதேஸ்வரர் புருவத்தைச் சுருக்கினார். மைகாவுக்கு மிக அருகில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் மிக பெரும் பள்ளியான மெலூகா குருகுலத்தில் குழந்தை சேர்க்கப்படும். அங்கே பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அறிவு போதிக்கப்படும். சாம்ராஜ்யத்தின் அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிட்டும் வகையில் பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழந்தைங்க அப்பா அம்மா பத்தின விவரங்களை சேகரித்து வச்சுக்கிற வழக்கம் உண்டா? மிக நிச்சயமாக. ஆனால் அவை மிக ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன.
மைகாவின் ஆவண காப்பாளருக்கு மட்டுமே அவற்றை பார்வையிடும் அதிகாரம் உண்டு. அப்படின்னா எந்த குழந்தையோட பெத்தவங்களையும் பத்தி குருகுலத்திலோ ஏன் சாம்ராஜ்யத்திலேயே கூட யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. இதன் முழு அர்த்தத்தையும் வீச்சையும் சிவன் ஆராய முற்பட்டார். அதாவது பிராமணனுக்கு பிறந்தாலும் சூத்திரனுக்கு பிறந்தாலும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் நடத்தப்படுவாங்க இல்லையா? ஆம். பர்வதேஸ்வரர் பெருமித புன்னகை பூத்தார். குழந்தைகள் 13 வயதை எட்டியவுடன் அனைவருக்கும் சோமரசம் வழங்கப்படும். இதனால் வாழ்வில் முன்னேற தேவையான அனைத்து வாய்ப்புகளும் அத்தனை குழந்தைகளுக்கும் பாரபட்சமின்றி வழங்கப்படுகின்றன. 15 வயது முடிந்து பருவமடையும் போது எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்வு ஒன்று நடத்தப்படும். இதன் முடிவை வைத்து மட்டுமே அவர்களது ஜாதி, அதாவது பிராமணனா, க்ஷத்திரியனா, வைசியனா, சூத்திரனா என்பது தீர்மானிக்கப்படும். பிறகு குழந்தைகளுக்கு அவரவர் ஜாதிக்குரிய பிரத்யேக பயிற்சி அளிக்கப்படும். கனகாலா குறுக்கே புகுந்தாள். இந்த சமயத்தில் அவர்கள் வெவ்வேறு வர்ணங்களாலான பட்டைகளை அணிந்து பிராமணர்களுக்கு வெள்ளை, சத்திரியர்களுக்கு சிவப்பு, வைசியர்களுக்கு பச்சை, சூத்திரர்களுக்கு கருப்பு, அந்தந்த ஜாதிக்குரிய பள்ளிகளுக்கு மேற்படிப்பை தொடர அனுப்பப்படுவார்கள். அதனாலதான் உங்க ஜாதிகளை வர்ணாசிரமம்னு சொல்றாங்களோ என்றார் சிவன். வர்ணம்னா நிறம்தானே? ஆம் பெருமானே. கனகாலா புன்னகைத்தாள். அபூர்வ சிந்தனை திறன் தங்களுக்கு. ஆம். கனகாலாவை எரித்து விடுவது போல் பார்த்தார் பர்வதேஸ்வரர். இதை புரிந்து கொள்ள அபரிமிதமான சிந்தனை திறன் தேவைதான். அவர் குரலில் ஏளனம் சொட்டியது. வெட்டும் வார்த்தைகளை சிவன் கண்டுகொள்ளவில்லை. அப்புறம் என்ன நடக்கும் என்றார். குழந்தைகளுக்கு 16 பிராயம் முடிவடையும் போது அந்தந்த ஜாதியிலிருந்து குழந்தை வேண்டி விண்ணப்பிக்கும் பெற்றோரிடத்தில் தகுந்தாற்போல் பிரித்து அனுப்பப்படுவார்கள். உதாரணத்திற்கு, பிராமண பெற்றோர் குழந்தைக்கு விண்ணப்பித்திருந்தால் இன்னாரென்று குறிப்பிடாத அதே பிராமண ஜாதி வர்ணத்தை பரீட்சையில் எட்டிய ஒரு குழந்தை மைகாவிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். தத்தெடுத்த பெற்றோரிடத்தில் அந்த குழந்தை அவர்களுடையதைப் போலவே வளரும். உங்க சமூகமும் சிறந்து விளங்கும். மிக எளிமையான இந்த திட்டத்தின் அற்புத சூட்சுமத்தை எண்ணி அதிசயத்தில் ஆழ்ந்தார் சிவன். அவங்கவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி சமூகத்தில் இடம் கிடைக்குது. என்ன ஒரு நேர்த்தியான நியாயமான முறை! காலப்போக்கில் பெருமானே, தக்ஷர் தொடர்ந்தார், உயர் ஜாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதை உணர்ந்தோம். இந்த உலகில் யாரும் முன்னேறலாம் என்பதை கண்கூடாக காண முடிந்தது. அதற்கு தேவை 2 விஷயங்கள்தான். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பும் கல்வியும். கீழ்குலத்தைச் சேர்ந்தவங்க ராமபிரானை ரொம்ப கொண்டாடியிருப்பாங்களே என்றார் சிவன். அவங்க முன்னேற நிஜமாவே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது அவர்தான். ஆம், அவர்களுக்கு அவர் மீது பாசம் அதிகம் ஒப்புக்கொண்டார் பர்வதேஸ்வரர். ராமபிரானின் மிகப்பெரிய பக்தர்களே அவர்கள்தான். ஜெய் ஸ்ரீராம். ஆனா சம்பந்தப்பட்ட தாய்மார்களுக்குத்தான் இதுல திருப்தி இருந்திருக்காதுன்னு தோணுது. பிறந்த உடனேயே குழந்தையை தூக்கி கொடுக்கணும், பின்னால வாழ்க்கையில ஒரு முறை கூட பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காதுங்கிறத எந்த பெண் மனசு வந்து ஏத்துப்பான்னு தெரியல. ஒட்டுமொத்த சமூகத்தின் நன்மைக்காக நடைமுறையில் உள்ள திட்டம் இது, பர்வதேஸ்வரர் முறைத்தார். இம்மாதிரி அசட்டு கேள்விகளை அவர் ரசிக்கவில்லை என்பது வெளிப்படை. அது எப்படி இருந்தாலும் தன் தகுதிக்கும் அந்தஸ்திற்கும் அனைத்து விதங்களிலும் பொருத்தமான குழந்தையை எந்த தாயும் விண்ணப்பித்து தத்தெடுத்துக் கொள்ளலாமே. அதுதான் அவளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமும் கூட. தன் எதிர்பார்ப்புகளை எவ்விதத்திலும் நிறைவேற்றாத குழந்தையை எந்த தாய்தான் விரும்புவாள்? இந்த பதில் சிவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பது அவர் முகச் சுணக்கத்திலிருந்து புரிந்தது. இதனால அந்தணர்கள் மாதிரி உயர்குலத்தைச் சேர்ந்தவங்க கண்டிப்பா ராமபிரானை வெறுத்திருப்பாங்க. அவங்களோட அதிகாரம் பறிபோச்சே. ஆம், தக்ஷர் புகுந்தார். அந்தணர்கள் அல்லாது க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் என்று பல உயர்குலத்தோர் ராமபிரானின் சீர்திருத்தங்களை எதிர்த்தனர். அவர்களை முறியடித்து வெற்றியை நிலைநாட்ட ராமபிரான் அரும்பாடுபட வேண்டியிருந்தது. அவர் தோற்கடித்தவர்களில் மாளாமல் உயிர் பிழைத்தவர்கள்தான் நாம் இன்று காணும் சந்திரவம்சிகள். அந்த நாளிலிருந்தே உங்களுக்குள்ள தகராறா? ஆம் என்றார் தக்ஷர். எவ்வித நற்குணமுமற்ற குரோத மோக மதமாச்சரியங்கள் தாண்டவமாடும் நாகரிகத்தை மேற்கொண்டவர்கள். நீதி, நேர்மை, நியாயம் எதுவும் கிடையாது அவர்களுக்கு. ஊழலும் லஞ்சமும் கூத்தாடும் நகரங்களை உடையவர்கள். எங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆதாரமே அவர்கள்தான். ராமபிரான் அவர்களிடத்தில் அதிக கருணையுடன் நடந்து கொண்டு விட்டார் என்ற எண்ணம் எங்களில் பலருக்கு இன்றும் உண்டு. ஒட்டுமொத்தமாக அவர்களை அழித்து ஒழித்திருக்க வேண்டும். ஆனால் மன்னித்து உயிருடன் விட்டுவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் ராமபிரானது பிறப்பிடத்தை, அயோத்தியாவை
அந்த அயோக்கிய சந்திரவம்சிகள் ஆட்சி செய்யும் கோரக் காட்சியை நாங்கள் இன்னமும் கண்டு அவதிப்படும் கொடிய பேறு வாய்த்திருக்கிறதே. இதைவிட பெரிய அவமானம் வேறென்ன வேண்டும்? இதை சிவன் உட்கொண்டு தகுந்த முறையில் பதில் கூறும் முன் அடுத்த பிரகாரின் மணி அடிக்க சட்டென்று சில மந்திரங்களை ஜபித்து அனைவரும் புதிய நேர கிரமத்தை உரிய முறையில் வரவேற்றனர். சிவன் உடனடியாக ஜன்னலை நோக்கினார். எதையோ எதிர்நோக்கும் ஆவல் அவர் முகத்தில் பளிச்சிட்டது. இதை கவனித்த தக்ஷர் புன்முறுவல் பூத்தார். இப்போது மதிய உணவிற்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். தங்களுக்கு வேறு அவசர வேலைகள் இருப்பின் நாளை சந்திக்கலாம் பிரபு. சக்கரவர்த்தியின் எண்ண ஓட்டத்தை துல்லியமாக புரிந்து கொண்ட பர்வதேஸ்வரர் தக்ஷரை முறைத்தார். அதுவும் நல்லதுதான் அரசே. சிவன் மென்னகை புரிந்தார். என் முகம் அவ்வளவு தூரம் காட்டிக் கொடுக்குதா? ஆம், ஆனால் உங்களைப் பொறுத்தவரை அது ஒரு வரம். மெலுகாவில் மிக உயர்வாக கருதப்படும் சொத்து எது தெரியுமா? நேர்மைதான். நீங்கள் இப்போதே செல்லலாம். நாம் நாளை காலை சந்திக்கலாம் அல்லவா? தக்ஷரிடம் தன் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்த சிவன் நந்தியுடன் அங்கிருந்து சென்றார். தோட்ட வேலியை சிவன் பதற்றம் கலந்த ஆவலுடன் அணுகினார் என்றுதான் சொல்ல வேண்டும். வேலிக்கு மறுபுறம் டோல் வாத்தியத்தின் சீரான மெட்டு கேட்ட அடுத்த கணம் மதிய உணவுக்கு நந்தியை விருந்தினர் மாளிகைக்கு அனுப்பிவிட்டார். இப்போது தனிமைதான் தேவை. உள்ளுக்குள் பொங்கி பிரவகித்த உவகை பெருமூச்சாய் எழ சப்தமில்லாமல் வேலியை தாண்டி அடிமேல் அடி வைத்து வந்து நின்றபோது சதி குருஜி மற்றும் கிருத்திகாவின் ஜாக்கிரதையான மேற்பார்வையில் நடனமாடிக்கொண்டிருந்தாள். உங்களை மீண்டும் சந்தித்ததில் மெத்த மகிழ்ச்சி சிவா. மரியாதையுடன் குருஜி எழுந்து வணக்கம் செலுத்தினார். அது என்னோட பாக்கியம் குருஜி. சிவன் மிக பணிவுடன் குனிந்து அவர் பாதம் தொட்டு வணங்கினார்.